ஹாய் லீடர்ஸ், குட் மார்னிங் டு ஆல். ஸோ இந்த மீட்டிங்கோட யூடியூப் லிங்க் இப்போ இமீடியட்டாக கிடைக்காது, பட் ஆனால் யூடியூப் லிங்க் ஆஃப்டர் 10:30 சரிங்களா? 10:30க்கு ரெடி பண்ணிடலாம். ஸோ இப்போதைக்கு யூடியூப் லிங்க் கிடையாது சரிங்களா? ஸோ எல்லாருமே லைவ் மீட்டிங்ல ஜாயின் பண்ண சொல்லுங்க. 8:54 நிறைய பேர் ஜாயின் பண்ணிட்டீங்க சரிங்களா? டைம் எப்படி 8:54 ஆகுது. ஸோ 114 மெம்பர்ஸ் ஜாயின் பண்ணிருக்கீங்க. ஸோ உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய ஆக்டிவ் 5%, 8%, நேற்றுக்கு ஜாயின் பண்ணுங்க, முந்தானே ஜாயின் பண்ணுங்க, எல்லாத்தையுமே மீட்டிங் இன்வைட் பண்ணுங்க. ஸோ இந்த பிசினஸோட பேஸ் இந்த ப்ராடக்ட்டை பத்தி, ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணி நிறைய பேர் பெனிஃபிட் ஆயிருப்பாங்க. அந்த ஃபீட்பேக்கை இன்னைக்கு மீட்டிங்ல ஷேர் பண்ண போறாங்க சரிங்களா? நம்ம டீம்ல இருந்து நிறைய பேர் இன்னைக்கு ஷேர் பண்ண போறாங்க. ஸோ உங்க சைட்ல இருந்து நிறைய பேர் இன்னும் நியூ பர்ச்சேஸ் பண்ணாம இருப்பாங்க. ஸோ நியூவா ஜாயின் பண்ணவங்க ப்ராடக்ட் வாங்கலாமா வேணாமான்னு தயக்கத்தோட இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கே இந்த மீட்டிங் கண்டிப்பா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதனால இன்னைக்கு என்ன பண்றீங்க, எல்லாருமே உங்களுக்கு கீழே இருக்கிற ஜாயின் பண்ணவங்க எல்லாத்தையுமே மீட்டிங் இன்வைட் பண்ணுங்க. எல்லாத்தையுமே மீட்டிங்ல ஜாயின் பண்ண சொல்லுங்க. நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கு. ஸ்டார்டிங்லேயே ஒரு சில அப்டேட் நான் ஷேர் பண்றேன். பிளஸ் ப்ராடக்டோட ஃபீட்பேக்கும் நிறைய பேர் இன்னைக்கு ஷேர் பண்ணுவாங்க. ஸோ நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். கொஞ்சம் எல்லாருமே ஃபாஸ்டா குயிக்கா ஒர்க் பண்ணுங்க.
ஹாய் லீடர்ஸ். இப்போ வந்து 8% குரூப்ல இருக்கவங்களும் 16% குரூப்ல இருக்கவங்களும் அண்ட் டேரக்டர் குரூப்ல இருக்கவங்களுக்கும் இதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் ஒர்க் இருக்க போகுது. ஸோ நீங்க எல்லாருமே உங்களோட அட்டண்டன்ஸ் எடுத்து வைங்க. அட்டண்டன்ஸ் எடுத்து வச்சு இன்னும் யார் யாரெல்லாம் மீட்டிங்ல ஜாயின் பண்ணலையோ அவங்க எல்லாத்தையுமே மீட்டிங்ல ஜாயின் பண்ண சொல்லுங்க. ஸோ 8% குரூப்ல இருக்கவங்க ஆக்டிவா ஒர்க் பண்ணுங்க. ஸோ 16% குரூப்ல இருக்கவங்க ஸோ நீங்களும் இன்னும் கொஞ்சம் வேகமா ஒர்க் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு கீழே இருக்கிற ஜாயின் பண்ண மெம்பர்ஸ் ஒரு சில பேர் மீட்டிங்ல ஜாயின் பண்ணாம இருக்காங்க. ஸோ குயிக்கா இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் நமக்கு டைம் இருக்கு. லாஸ்ட் 5 மினிட்ஸ். ஸோ நம்ம எல்லாருமே என்ன டார்கெட் செட் பண்ணிருக்கோம், என்ன ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்கோங்கிறது எல்லாத்தையுமே கிளியரா இருக்கும். ஸோ அந்த விஷயத்த இந்த லாஸ்ட் 5 மினிட்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஒன்னா ஃபயர். ஸோ நீங்களும் எல்லாருமே ரிமைண்டர் கொடுங்க. ஸோ இங்க இருக்கிற ஜாயின் பண்ணுங்க எல்லாருமே உங்க சைட்ல இருந்து எவ்வளவு மெம்பர்ஸை கூட்டிட்டு வர முடியுமோ மீட்டிங் கூட்டிட்டு வாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு மீட்டிங். ப்ராடக்ட் ஃபீட்பேக் ட்ரைனிங். ஸோ ப்ராடக்ட்ல வந்து நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் இருக்கும், என்ன ப்ராடக்ட் வாங்குறது அப்படிங்கிறது கன்ஃபியூஷன் இருக்கும். இந்த மீட்டிங் அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பா ஒரு கிளாரிட்டி கிடைக்கும், ஒரு ஐடியா கிடைக்கும். சரிங்களா? ஸோ எல்லாருமே கொஞ்சம் வேகமா ரிமைண்டர் கொடுங்க பார்ப்போம்.
பவானி சார் உங்களுக்கு ஹோஸ்ட் கொடுக்குறேன், எனக்கு ஹோஸ்ட் கொடுத்துருங்க. ஓகே, ஸோ லீடர்ஸ் ஆல்மோஸ்ட் வந்து 9:05 ஆயிடுச்சு. ஸோ மீட்டிங் டைம் ஆயிடுச்சு. ஸோ 187 மெம்பர்ஸ் ஜாயின் பண்ணிருக்கீங்க. ஸோ இந்த 188 மெம்பர்ஸ் நியர்பை 190, சரிங்களா? ஸோ 190 மெம்பர்ஸ்க்கும் ஒரு சின்ன அப்டேட். ஸோ நம்ம மீட்டிங் எப்பயுமே 8:50க்கு நீங்க லிங்கை கிளிக் பண்ண ஓப்பன் ஆயிரும், சரிங்களா? ஸோ எதுக்காக அந்த 8:50க்கு நிறைய பேர் ஜாயின் பண்றாங்கன்னா, ஸோ மீட்டிங்ல ஃபர்ஸ்ட் நான் என்ட்ரி ஆயிட்டு என்னோட ஸ்கிரீன்ஷாட் குரூப்ல போட்டு எனக்கு ரிமைனிங் என்னன்னா, என்ன மாதிரி என்னோட டீம்ல நிறைய பேர் சக்சஸ் பண்ணும், வாழ்க்கையில ஜெயிக்கணும்னு சொல்லி வந்திருக்காங்க. அவங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளா நான் மாறணும், அவங்களுக்கு ஒரு ரோல் மாடலா நான் இருக்கணும். அது இன்னைக்கே, அதாவது எனக்கு கீழே டீம் இருந்தா தான் நான் அதை பண்ணுவேன் அப்படின்னு கிடையாம, எனக்கு கீழே டீமே இல்லைனாலும் 8:50க்கு ஜாயின் பண்ற ஒரு விஷயத்த எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்க. அதுதான் சூப்பரா ஒரு விஷயம். அதே மாதிரி ஒரு சின்ன அப்டேட் நான் கொடுக்குறவங்க எல்லாத்துக்கும். ஸோ நம்ம டீம்ல இப்ப நிறைய அப்டேட் ஆயிட்டு இருக்கு, சரிங்களா? நிறைய நாலேஜ் நிறைய லீடர்ஸ் எடுத்துக்க போறாங்க. இப்ப ரீசெண்டா நம்ம இந்த 8% ஒன்லி 8% அச்சீவ் பண்ணவங்க, சரிங்களா? 8% அச்சீவ் பண்ணவங்களுக்கு தனியா ஒரு குரூப் கிரியேட் பண்ணிருக்கோம். ஸோ இந்த குரூப்ல 8% அச்சீவ் பண்ணவங்க இன்னும் யாராச்சும் ஜாயின் பண்ணாம இருந்தாங்கன்னா எனக்கு என்னோட நம்பர் வாங்கிக்கோங்க. ஸோ என்னோட நம்பருக்கு லிங்க்குங்கிற மெசேஜ் அனுப்பிச்சு விடுங்க, சரிங்களா? 8% எபோவ் இருக்கவங்க, சரிங்களா? அதாவது 8% எபோனா 8% 12%, 16% அப்படிலாம் கிடையாது. ஒன்லி 8%, சரிங்களா? 8க்கும் 12க்கும் மீன்ஸ் அந்த அந்த ரேஞ்சில் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்கள மட்டும் தான் அந்த குரூப்ல நம்ம ஆட் பண்ணுவோம், சரிங்களா? ஸோ அவங்கள மட்டும் ஆட் பண்ணி அவங்களுக்கு ஸ்பெஷல் நாலேஜ், அவங்க சைட்ல இருந்து என்ன விஷயம் பண்ணா பெட்டரா இருக்கும், எப்படி சீக்கிரமா அச்சீவ் பண்றது, எப்படி நம்ம 12% நோக்கி நம்மளோட வேகத்தை இன்னும் இன்க்ரீஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இன்னையில இருந்து நான் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். டெய்லி டாஸ்க், டெய்லி வீக்லி ஒரு டார்கெட் செட் பண்ணுவோம். டெய்லி என்னென்ன விஷயம் பண்ண போறோம்னு சொல்லிட்டு மார்னிங் ஒரு வாய்ஸ் நோட் போடுவேன், சரிங்களா? அதே மாதிரி 16%, சரிங்களா? 12% அண்ட் 16%க்கும் தனியா ஒரு குரூப் இருக்கு. அந்த குரூப்ல நான் ரெகுலரா மெசேஜ் போட்டுட்டே இருப்பேன், சரிங்களா? அதே மாதிரி லீடர்ஸ்க்கும் தனியா குரூப் இருக்கு. ஸோ அந்த லீடர்ஸ் குரூப்ல எல்லா அப்டேட்டுமே வந்துட்டு முக்கியமான அப்டேட் லீடர்ஸ் குரூப்லயும் இந்த மாதிரி குரூப்லயும் மட்டும் நம்ம அப்டேட் பண்ணுவோம், சரிங்களா? டீம் குரூப்ல ஒரு சில இன்ஃபர்மேஷன் வரும். ஸோ உங்களோட லெவல் நீங்க 5%ல இருக்கீங்கன்னா நீங்க இந்த மாதிரி அடுத்தடுத்த குரூப்புக்கு வரதுக்கு என்ன வேலை பண்ணணும் அப்படிங்கறது உங்க அப்ளைன்ட்ட கேளுங்க. நானும் இந்த 8% குரூப்ல வரணும், அதுக்கு நான் என்ன பண்ணணும், நேற்றுக்கு ஜாயின் பண்ண முந்தா நேற்று ஜாயின் பண்ண எனக்கும் ஸ்பெஷல் நாலேஜ் எல்லாம் வேணும், எக்ஸ்ட்ரா நாலேஜ் எல்லாம் வேணும், அந்த பிசினஸ் சூப்பரா பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நேற்றுக்கு ஜாயின் பண்ணவங்க தான் ஜாயின் பண்ணவங்க உங்க அப்ளைன்ட்ட கான்டாக்ட் பண்ணி கேளுங்க என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு. உங்களுக்கு ஐடி போட்டவங்கள்ட்ட கேளுங்க என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு. அவங்க உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷனும் கைடன்ஸும் கொடுப்பாங்க, சரிங்களா? அதை அப்படியே அழகா ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இந்த பிசினஸ் சூப்பரா எடுத்து பண்றதுக்கு ரெடி ஆயிக்கோங்க, சரிங்களா? அதே மாதிரி இன்னொரு அப்டேட் உங்களுக்கு இருக்கு. ஸோ இப்போ என்னன்னா கம்பெனி சைட்ல இருந்து, சரிங்களா? கம்பெனி சைட்ல இருந்து நெக்ஸ்ட் மந்த் 21 ஆஃப்லைன் மீட்டிங் ஒன்று வைக்கிறாங்க, சரிங்களா? மீட் த மில்லியனர், சரிங்களா? மீட் த மில்லியனர் இவங்க எல்லாருமே மோர் தென் 3 lakhs மேல இன்கம் எடுக்கக்கூடிய ஒரு பர்சன். சரவண் வந்து 10 lakhs எடுக்கிறாரு. கிரீஸ் பிரதர் வந்து 3 லட்சத்தி சம்திங் எடுக்கிறாரு. ஜெயபிரியாஸ்டரும் நியர்பை 3 லட்சம் 3 லட்சத்தி பிளஸ் இன்கம் எடுக்கிறாங்க. இவங்க எல்லாருமே கோஆர்டினேட் பண்ணி ஒரு மீட்டிங் சென்னையில அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. ஸோ மீட்டிங்கோட டைமிங் வந்து 3 மணி நேரம் தான், சரிங்களா? 11 o'clock ஸ்டார்ட் பண்ணி 2 o'clock முடிஞ்சிடும். 2 to 3 மணி நேரம் தான் டைமிங் இருக்கு. ஸோ இந்த 3 மணி நேரத்துல இவங்களோட பெஸ்ட் நாலேஜ், இவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், அவங்க பண்ண விஷயம், இவங்க எப்படி இந்த மில்லியனருங்கிற இவ்வளவு பெரிய இன்கம்குள்ள வந்தாங்க அப்படிங்கிற விஷயத்த எக்ஸ்பிளனேஷன் பண்ணுவாங்க. இதுக்கு என்ட்ரி ஃபீஸ் 200 ரூபாய், சரிங்களா? 200 ரூபா தான். 200 ரூபாய் கொடுத்து நீங்க எவ்வளவு பெரிய நாலேஜ் கெயின் பண்ணிக்க போறீங்கன்னு பாருங்க. நியர்பை இங்க இதுல இந்த மீட்டிங்காக எல்லா டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து பீப்புள் வராங்க. அதுவும் நம்ம சரவணன்போர்ட் டீம்ல இருந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து பீப்புள் வருவாங்க. எதுக்காகனா இது மாதிரி நிறைய பேர் இப்ப நம்ம நிறைய பேர் சம்பாதிக்கிறோம் சொல்லி பார்த்துட்டு இருக்கோம்ல, இவங்கெல்லாம் நம்ம பார்த்ததே இல்லை. பார்க்கலாம், கண்டிப்பா பார்ப்போம். அவங்களோட ப்ரொஃபைல் என்ன, எப்படி இருக்காங்க, என்ன மாதிரி இருக்காங்க, அவங்க லைஃப் ஸ்டைல் எப்படி சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறதுக்காகவே நிறைய பேர் வருவாங்க. யாரு வேணுமோ வரலாம், எனி லெவல். 5%ல இருந்து நீங்க கம்பெனியோட டாப் லெவல்ல இருந்தாலும் வரலாம். என்ட்ரி ஃபீஸ் 200 தான், சரிங்களா? ஜஸ்ட் ஒரு 200 தான். 200 ரூபாய் கொடுத்து இந்த விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அது ஃப்ரீயாவே வைக்கலாம், சரிங்களா? ஃப்ரீயா கூட வைக்கலாமே ப்ரோ, ஆனா ஃப்ரீயா கொடுத்தா அதுக்கு வேல்யூ கிடைக்காது. இப்ப நம்ம ட்ரைனிங் கூட தான் ஃப்ரீயா வைக்கிறோம், பட் எத்தனை பேர் அதை கரெக்டா ரெகுலரா எடுக்கிறாங்கன்னு பாருங்களேன். அந்த ஒரு சில விஷயம், அந்த அந்த லேசினஸ் அங்க வரக்கூடாது இல்ல. அதனால ஏன்னா இவங்களோட நாலேஜும் இவங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் இவங்க இந்த பிசினஸ்ல கடந்து வந்த ஒரு சில விஷயத்தையும் அவங்க எப்படி இந்த மாதிரி 2 lakhs 3 lakhs இன்கம் எடுக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த நமக்கு ஷேர் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு பொட்டன்ஷியலான ஒரு மீட்டிங் இருக்கும். ஸோ இதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஸோ எவ்வளவு ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் ஆகும். நீங்க லாஸ்டா வரலாம் பிளான் பண்ணி அடுத்த மாசம் தானே, 21 தானே, அடுத்த மாசம் இன்னும் ஒரு மாசம் ஃபுல்லா இருக்கே அப்படின்னு நினைக்காதீங்க. நாளைக்கே டிக்கெட் க்ளோஸ் ஆனாலும் க்ளோஸ் ஆகும், சரிங்களா? இப்பயே என்ன பண்றீங்கன்னா யார் யாரெல்லாம் வர ரெடியா இருக்கீங்க, இன்ட்ரெஸ்டா இருக்கீங்களோ உங்க அப்ளைனுக்கு மெசேஜ் பண்ணுங்க. கண்டிப்பா எந்த மீட்டிங்ல நானும் வருவேன், நானும் இருப்பேன் அந்த மீட்டிங்ல, சரிங்களா?
ஸோ இங்க நானும் அந்த இடத்துல நிறைய லேர்னிங் நானும் கத்துக்கணும்னு சொல்லிட்டு நானும் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அந்த இடத்துல இருப்பேன். ஸோ நீங்களும் எல்லாருமே வந்தா சூப்பரா இருக்கும். நம்ம டீம்ல மேசிவா ஒரு மீட் அப் பண்ண மாதிரி இருக்கும். பிளஸ் இங்க எவ்வளவு பேர் இன்கம் எடுக்கிறாங்கல்ல, அவங்கலாம் உண்மையாதான் இன்கம் எடுக்கிறாங்கிற விஷயம் நீங்க தெரிஞ்சுக்குவீங்க. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு மீட்டம் வைக்கிறாங்க. ஸோ கேர்ஃபுல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த அப்டேட்டும் பிளஸ் நம்ம கம்பெனில இருந்து இந்த 5 crore கிளப்னு சொல்லிட்டு, சாரி 5 crore 3 crore 2 crore அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட் எல்லாம் கொடுத்திருந்தாங்க. இந்த கம்பெனியோட 20வது வருஷம் ஆனிவர்சரி முன்னிட்டு. சரிங்களா? இந்த மாசம் தான் இந்த மாசம் தான் கொடுத்திருந்தாங்க. 2ஆம் தேதி கொடுத்திருந்தாங்க. ஸோ இதோட அப்டேட் போயிட்டு இருக்கு. இதை எல்லாருமே ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருங்க. அதே மாதிரி இதை எல்லாருமே நீங்க நினைக்கலாம், இது வந்து பெரிய டாஸ்கா இருக்கு, பெரிய விஷயமா இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போதைக்கு 10 கோடி தான் எடுத்து வச்சிருக்காங்க. இன்னும் ஒரு 10 கோடி உங்களுக்காக தான் இருக்கு. இந்த 5% 8% ஏக்கத்தோட பாத்திருக்கீங்களா, இதுல நான் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏக்கத்தோட இருக்கவங்களுக்கு தான் இந்த ஆஃபர் இருக்கு. இப்போதைக்கு 10 கோடி வச்சிருக்காங்க. இன்னொரு 10 கோடி உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அதுக்கு என்ன பண்ணா, இந்த 6 மாசத்துல இந்த 5 கோடி இந்த 10 கோடியில நான் வரணும்னு சொல்லிட்டு ஒர்க் பண்ணுங்க. இதுக்கு ஃபாஸ்டாக் பிரான்ஸ் டாரக்ட்ங்கிற ஒரு மெத்தட் இருக்கு. சரிங்களா? அந்த ஃபாஸ்டாக் பிரான்ஸ் டாரக்ட் பத்தி அப்கமிங் ஸ்டேஜ்ல ஒரு கிளியரான ஒரு பிரசன்டேஷன் நான் ரெடி பண்ணி எப்படி அச்சீவ் பண்ணலாம், இந்த 5 crore கிளப்புக்கு எப்படி நம்ம எலிஜிபிள் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பெஷல் மீட்டிங் ஸ்பெஷல் டைம்ல தான் இருக்கும். நார்மல் ரெகுலர் டைம்ல இருக்காது. அது சாட்டர்டே சண்டே இருக்கலாம், 7 மணிக்குள்ள இருக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ஸ்பெஷல் டைம்ல உங்களுக்கு இருக்கும். அந்த மீட்டிங் அட்டன் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எப்படி அச்சீவ் பண்ணலாம்னு சொல்லிட்டு. 6வது மாசம் நீங்க நினைச்சீங்கனாலும் உங்களால இதுக்கு எலிஜிபிள் பண்ண முடியும். இந்த 6 மாசம் நீங்க உட்கார்ந்து சின்சியரா ஒரு டெடிகேஷனால ஒரு சூப்பரான ஒரு மேசிவான டீமை உருவாக்குனீங்கன்னா 6வது மாசம் நீங்க நினைச்சே பார்க்க மாட்டீங்க, அந்த அளவுக்கு உங்களால பிவி கொடுக்க முடியும். ஆனா இந்த 6 மாசமும் தவ இருக்கிற மாதிரி நீங்க டீமை ரெடி பண்ணணும். சரிங்களா? பயங்கரமான டீமை ரெடி பண்ணணும். அந்த மாதிரி ரெடி பண்ணீங்கன்னா இந்த 5 crore கிளப்ல நீங்க எலிஜிபிள் பண்ண முடியும். யோசிச்சுக்கோங்க, கம்பெனி சைட்ல இருந்து 20 கோடி எடுத்து உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. இது ஒரு சில கண்டிஷன் மட்டும்தான் வச்சிருக்காங்க. நான் காசு கொடுக்க ரெடி, உங்களுக்கு இன்கம் கொடுக்க ரெடி, ஆனா நான் கொடுக்குற கண்டிஷனை கிளியர் பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு சின்ன கண்டிஷன் தான் வச்சிருக்காங்க. இந்த கண்டிஷனை கிளியர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ராயல்டி இன்கம் ஓப்பன். இந்த 5 crore தாண்டி உங்களுக்கு லைஃப் டைம் இன்கம், லைஃப் டைம் செட்டில்மெண்ட் மாதிரி தான். நீங்க இதுக்கு ஃபைட் பண்ணீங்கன்னா ஒரே கல்லுல 2 மாங்க உங்களுக்கு. சரிங்களா? இது நீங்க கடைசி செகண்ட் வரைக்கும் ஃபைட் பண்ணீங்கன்னா உங்களால எலிஜிபிள் பண்ண முடியும். உங்களோட ஃபோக்கஸ் பிரான்ஸ் டைரக்டர், அதாவது 5% இருக்கீங்கன்னா கண்டிப்பா பிரான்ஸ் டைரக்டர் ஃபோக்கஸ் பண்ணுங்க. 8% இருக்கீங்கன்னா பிரான்ஸ், 12% இருக்கீங்கன்னா பிரான்ஸே ஏன்னா அதுக்குவே நீங்க மேசிவா டீமை உருவாக்கலாம். இப்ப நீங்க இன்னைக்கு நினைச்சாலும் உங்களால இந்த 5 crore கிளப்புக்கு எலிஜிபிள் ஆக முடியும். அதுக்கான எல்லா தகுதியும் உங்களுக்கு இருக்கு. நீங்க நினைச்சா மட்டும் போதும். நீங்க வந்தா மட்டும் போதும் சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி நீங்க நினைச்சா மட்டும் போதும். இந்த 5 crore உங்களால எலிஜிபிள் பண்ண முடியும். சரிங்களா? சோ எல்லாருமே இது ஃபோக்கஸ் பண்ணலாமா? இது பெரிய மேசிவ் ஒரு அப்டேட் கூட. இது நீங்க இந்த இடத்துல நீங்க இதை மிஸ் பண்ணீங்கன்னாலும் உங்களுக்கு ராயல்டி இன்கம் ஓப்பன் ஆகும். இமிடியேட்டா இன்னொரு 10 கோடி ஓப்பன் பண்ணுவாங்க. அந்த டைம்ல நீங்க மட்டும் இல்ல, உங்களை நம்பி இருக்கிற 10 பேருமே நீங்க வருவீங்க. அப்ப மேசிவா இன்னும் டபுளா எடுக்க முடியும். ஆனா அதுக்கு அந்த 10 கோடி வந்தாதான் நான் ஃபயரா வேலை செய்யணும்னு ஒர்க் பண்ணீங்கன்னா ஒர்க் பண்ணவே முடியாது. இந்த 10 கோடியில நான் வரணும், வருவேன், வந்துருவேன். வராத பட்சத்துல எனக்கு நஷ்டம் கிடையாது. எனக்கு ராயல்டி இன்கம் ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட் எனக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நான் கிரியேட் பண்ணுவேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு மேசிவா நீங்க ஒர்க் பண்ணலாம். ஓகேவா? சோ இந்த அப்டேட் எல்லாம் கேட்டு பண்ணிட்டீங்களா? சோ அந்த குரூப்ல நிறைய குரூப் ஓப்பன் ஆயிருக்கு. சோ நீங்க புதுசா யாராச்சும் அந்த 8% லெவல் அச்சீவ் பண்ணி இந்த குரூப்ல ஜாயின் பண்ணாம இருக்கீங்கன்னா எனக்கு லிங்க்லயும் மெசேஜ் பண்ணுங்க. அதே மாதிரி 5% இருக்குங்கன்னா நீங்க நெக்ஸ்ட் லெவல் வந்தாதான் உங்களுக்கு அடுத்த லெவல் நாலேஜ் ஓப்பன் ஆகும். சரிங்களா? இங்க நிறைய பேர் 5% நம்ம ரொம்ப நாளா இருக்கும். அதை நீங்க திங்க் பண்ணுங்க. அதுக்காக கொஞ்சம் கொஞ்சமா எஃபோர்ட் போடுங்க. நிறைய ஐடியாஸ் 8% அண்ட் 12% அந்த டைரக்டர் குரூப்ல ஷேர் பண்ணிட்டே இருக்கும். டே டு டே நம்ம என்ன பண்ண போறோம், எப்படி பண்ண போறோம்னு சொல்லிட்டு டெய்லி வாய்ஸ் நோட், டெய்லி அப்டேட், டெய்லி நாலேஜ் கொடுத்துட்டே இருக்கும். சோ நீங்க அந்த நாலேஜ் எல்லாம் எவ்வளவு தூரம் எடுத்துக்கிறீங்களோ அவ்வளவு தூரம் இந்த பிசினஸ் சக்சஸ் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் நம்ம எந்த ஒரு பிசினஸையும் கத்துக்கணும். கத்துக்கிட்டா மட்டும்தான் சம்பாதிக்க முடியும். லேர்னிங் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் தான் ஏர்னிங். சரிங்களா? லேர்ன் பண்றத டீச் பண்ண போறோம். டீச் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஏர்ன் பண்ண போறோம். இதுதான் இங்க கான்செப்ட். சோ எல்லாருமே பண்ணுங்க. அதே மாதிரி இன்னைக்கு மீட்டிங்கோட அப்ஜெக்டிவ் கிளியரா புரிஞ்சுக்கோங்க. இந்த மீட்டிங் என்ன கான்செப்ட், என்ன சொல்ல வராங்க அப்படிங்கறது தெரிஞ்சுக்கோங்க. இந்த மீட்டிங்ல உங்களுக்கு ப்ராடக்ட பத்தி அவேர்னஸ் கிரியேட் ஆகும். நிறைய ப்ராடக்ட் நீங்க யூஸ் பண்ணாம இருப்பீங்க, நிறைய ப்ராடக்ட் பத்தி தெரியாம இருப்பீங்க. அதே மாதிரி ஒரு சில பேருக்கு இன்னும் டவுட்டா இருக்கும், இந்த ப்ராடக்ட் எல்லாம் வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகும். இந்த மீட்டிங் முழுக்க முழுக்க உங்களுக்காகவே. இந்த பிசினஸ்ல உள்ள வந்து உங்களை மாதிரி யோசிச்சவங்க இன்னைக்கு ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணி அவங்களோட ப்ராடக்ட் பெனிஃபிட்டையும் அவங்க எப்படி அந்த ப்ராடக்ட்டை ஃபீல் பண்றாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்க ஷேர் பண்ணுவாங்க. ஸோ ஃபுல்லா பாருங்க, கடைசி வரைக்கும் பாருங்க. கடைசி செகண்ட்ல கூட உங்களுக்கு ஒரு புது ப்ராடக்ட் பத்தி அவேர்னஸ் ஆகும். அதே மாதிரி இந்த கம்பெனி வந்து நம்ம சம்பாதிக்கிறதுக்கான ஒரு கம்பெனி.
நம்ம இங்க ஏர்ன் பண்ண வந்தோம். நம்ம கம்பெனி, நீங்க இந்த ஃபீலிங் எடுத்துக்கணும். நான் யாருக்கோ ஒருத்தங்களுக்காக நீங்க மளிகை கடையில டிபெண்ட் சொல்லி பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. இங்க வந்து நீங்க சம்பாதிக்கிறதுக்காக உங்க வாழ்க்கையை லிஃப்ட் பண்ணக்கூடிய இடத்துல பர்ச்சேஸ் பண்றதுக்கு தவம் இருந்து யோசிக்கிறீங்க. ஓகேங்களா? மந்தோட கடைசி இன்னும் ஒரு 6 நாள் தான் இருக்கு. நெக்ஸ்ட் மந்த் பண்ணிக்கலாம்னு நினைக்காதீங்க. இந்த மாசம் பண்ணாதான் நெக்ஸ்ட் மந்த் 10ஆம் தேதி உங்க பேங்க்ல இன்கம் கிரெடிட் ஆகும். இந்த மாசம் யார் யாரெல்லாம் பர்ச்சேஸ் பண்றீங்களோ அவங்க எல்லாத்துக்குமே நெக்ஸ்ட் மந்த் உங்க பேங்க்ல கிரெடிட் ஆகும். மினிமம் 40 பிவி. மினிமம் 40 பிவி. ரொம்ப அமௌண்ட்லாம் இருக்காது. ரொம்ப ரொம்ப கம்மியான அமௌண்ட் தான். உங்களோட உங்களோட நீங்க செலவெல்லாம் கம்மி பண்ணீங்கன்னா, உங்களோட 1 மந்தோட செலவெல்லாம் கம்மி பண்ணீங்கன்னா, இங்க அழகா வெஸ்டேஜ்ல பர்ச்சேஸ் பண்ண முடியும். சரிங்களா? இங்க இந்த பர்ச்சேஸ் மட்டும் கிடையாது. இங்க உங்க லைஃபே மாறப்போகுது. உங்க வாழ்க்கையே மாறப்போகுது. உங்களுக்கு நல்ல ப்ராடக்ட்டும் கிடைக்க போகுது. ஸோ அந்த ப்ராடக்ட்டை பத்தி நீங்க தெரிஞ்சுக்குவீங்க. பவானி சிஸ்டர், நீங்க அப்படியே இந்த ப்ராடக்ட் ஃபீட்பேக் ட்ரைனிங் அப்படியே கண்டினியூ பண்ணுங்க சிஸ்டர். தேங்க்யூ சிஸ்டர். ஓகே ஓகே, தேங்க்யூ பிரதர். ஸோ இன்னைக்கு யாரெல்லாம் ப்ராடக்டோட ஃபீட்பேக் கொடுக்க போறீங்களோ உங்களோட நேமுக்கு முன்னாடி FVKன்னு போட்டுக்கோங்க. ஸோ அப்போதான் ஈஸியாக இருக்கும் அன்மியூட் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி நம்ம ஏன் வந்து ப்ராடக்ட் ஃபீட்பேக் கொடுக்கணும் அப்படின்னு யாருமே தயங்காம நீங்கள் கொடுக்க தான் புதுசாக வந்தவங்களுக்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஓகே, இவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் கிடைச்சிது, அப்போ நமக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குல்ல, அப்போ நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் கிடைக்கும். ஸோ அதனால யாருமே வந்து ஃபீட்பேக் கொடுக்கறதுக்கு தயங்காதீங்க. ஸோ மணி பிரதர் சொன்ன மாதிரி தான், இப்போ வெளியெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் வச்சுட்டு இருக்கவங்களும் பணக்காரங்க கிடையாது, ப்ராடக்ட் வாங்கிட்டு இருக்கவங்களும் பணக்காரங்க கிடையாது. அதை யார் விளம்பரப்படுத்துறாங்களோ அவங்க தான் பெரிய பெரிய பணக்காரங்களா இருக்காங்க வெளியே. ஸோ இங்க நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா, டிஎல்சிபி ஷாப் வச்சிருக்க போறது கிடையாது, இல்லை வந்து ப்ராடக்ட்டை வந்து சேல்ஸ் பண்ண போறது கிடையாது. அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை தான் பண்ண போறோம். ஸோ அப்போ நம்ம கண்டிப்பா பெரிய ஆள் ஆகும் அப்படின்றத இது மூலியமா சொல்லிக்கிறேன். ஸோ இன்னைக்கு நம்மளோட டீம்ல ப்ராடக்ட் ஃபீட்பேக் கொடுக்கறதுக்கு நிறைய பேர் ரெடியா இருக்கீங்க. ஸோ அதுல முதல்ல அன்மியூட் பண்றது FBK 5%, சூர்யா A, VNT3 FR. உங்களை அன்மியூட் பண்றேன்ப்பா. FBK சூர்யா உங்களை அன்மியூட் பண்ணியிருக்கேன். உங்க முன்னாடி அன்மியூட்னு ஒரு ஆப்ஷன் வந்திருக்கும் பாருங்க. ஹாய் மேம். சொல்லுங்கப்பா, கண்டினியூ ஹாய் பண்ணுங்க. மேம், கேக்குதா மேம்? கிளியரா கேக்குதா? கண்டினியூ பண்ணுங்க. ஹாய், குட் மார்னிங் டு ஆல். நான் டைரக்டர் செல்வம் சார், 12% சுகந்தி சிஸ். இவங்க ரொம்ப எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்காங்க. நான் வந்துட்டு இன்னைக்கு பேச போறது வந்துட்டு அஸ்யூர் ஃபேஸ் வாஷ் பத்தி, சோப்பு பத்தி, அப்புறமா ஹேர் ஆயில் பத்தி நான் பேச போறேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் வந்துட்டு ஃபேஸ் வாஷ் பத்தி சொல்லணும். முதல்ல வந்துட்டு நான் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணாம இருந்தேன். சுகந்தி சிஸ் சொன்னாங்க ஃபேஸ் வாஷ்லாம் நல்லா இருக்கும், யூஸ் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறமா நான் டெய்லி ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்றதுனால நான் ஒரு 4 நாள் யூஸ் பண்ணேன். எனக்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தெரிஞ்சுச்சு. அப்புறமா என்னோட தம்பி என்னோட ஃபேஸை பார்த்துட்டு ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கு, கிளியரா இருக்கு, குடுன்னு சொல்லிட்டு அவன் இப்போ என் கூட டெய்லி வந்துட்டு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டு இருக்கான். அப்புறமா சோப்பு வந்துட்டு எனக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கு. நீம் அண்ட் துளசி அஸ்யூர் சோப் வந்துட்டு அதுவும் எனக்கு ரொம்பவே பெரிய மாற்றத்தை கொடுத்துருக்கு. சூப்பரா இருக்கு, ஸ்மெல்லும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறமா ஹேர் ஆயில் வந்துட்டு முதல்ல எனக்கு முடி கொட்டும், ரொம்ப முடி இப்படி இழுத்தம் அப்படின்னா வெளியில ரொம்ப முடி வரும், நீளமா அப்படி ஃபுல் முடியும் வரும். இப்ப பாத்தீங்கன்னா நான் இழுத்தா அப்படி முடி வராது. அதனால எனக்கு அசூர் ஹேர் ஆயில் வந்துட்டு ரொம்பவே சூப்பர் ப்ராடக்டா இருக்கு ஹேர் ஆயில்ல. அப்புறமா நான் வந்துட்டு டூத் பேஸ்ட் பத்தி சொல்லுவேன். அது வந்துட்டு என்ன அப்படின்னா கேனோ டூத் பேஸ்ட். அது வந்துட்டு நம்ம வேற ஏதாச்சும் டூத் பேஸ்ட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த ஸ்மெல் ரொம்ப நேரம் இருக்கும். அப்புறம் நம்ம வந்துட்டு டங் கிளீனர் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா இதுக்கு வந்துட்டு டங் கிளீனர் யூஸ் பண்ணணும்னு அவசியமே இல்லை. எல்லாத்தையும் சுத்தமா ஆக்கிருது. அப்புறம் இல்லாம பல்லு வந்துட்டு ரொம்ப ஒயிட்டாவும் இருக்கு, ஸ்மெல்லும் நல்லா இருக்கு. நான் பேசுறது கேக்குதா? அவ்வளவுதான் மேம். ஹலோ மேம். ஓகே ஓகே, தேங்க்யூப்பா. நான் ஸ்கிரீன் ஷேர் பண்ணிருக்கும் போது என்னால பேச முடியாது. ரொம்ப கிளியரா ஓகே மேம். சொல்லியிருந்தீங்க. எல்லா ப்ராடக்ட்டுமே ரொம்ப ஒரு தேங்க்ஸ். சூப்பரான ப்ராடக்ட். தேங்க்யூப்பா. நீங்க மியூட் போட்டுக்கோங்க. ஸோ சிஸ்டர் சொன்ன ப்ராடக்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸலண்டான ஒரு ப்ராடக்ட். நிறைய பேருக்கு வந்து ஹேர் ஆயில் மூலயமா ஹேர் க்ரோத் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து கேனோ டூத் பேஸ்ட் வந்து யாரெல்லாம் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த பல்லுல அச்சரம் இருக்கு, இல்லை பல்லுல வந்து இது ரத்தம் கசியுது அந்த மாதிரி இருக்கவங்க, அதுக்கப்புறம்
ஸ்மெல் வருது அப்படின்றவங்க, அடிக்கடிக்கு வந்து சொத்தை ஆகிறது அப்படின்றவங்க எல்லாமே யூஸ் பண்ணலாம். அது ஒரு மெடிக்கல் டூத் பேஸ்ட் தான். ஸோ அது ஒரு 3 மந்த்துக்கு மேல யாருமே யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி சின்ன அளவுல தான் நம்ம வைக்கணும். நார்மல் பேஸ்ட் யூஸ் பண்ற மாதிரி நிறைய குவான்டிட்டிலாம் எடுக்கக்கூடாது. சின்ன அளவுல தான் எடுக்கணும். ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா சொல்லியிருந்தீங்க சிஸ்டர். தேங்க்யூ. ஸோ அடுத்து FBK 16% தேவி சிஸ்டர், உங்களை அன்மியூட் பண்றேன்ப்பா. ஹாய் சிஸ்டர், என்னோட வாய்ஸ் கேக்குதுங்களா? ஹலோ. அக்கா, என்னோட வாய்ஸ் கேக்குதுங்களா? ஓகேக்கா. அக்கா, நான் உங்களுக்கு இமேஜ் கொடுத்ததை ஷேர் பண்றீங்களா? ஸோ நான் இன்னைக்கு வந்து பேச போறது வந்து பாத்தீங்கன்னா ட்ரூமேன் பார் பத்தி நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஏன் அப்படின்னா இது வந்துட்டு நான் ரிசல்ட் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து நம்மளுடைய வெஸ்டீஜ்ல ஜென்ஸுக்காகவே இருக்கக்கூடிய ஒரு கேட்டகரி, ட்ரூமேன் கேட்டகரி. ஸோ இந்த ட்ரூமேன்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட ஸோ பார் இருக்கு, அண்ட் தென் வந்துட்டு ஃபேஸ் வாஷ் இருக்கு. ஸோ இது ரெண்டுமே, அதுக்கப்புறமா வந்துட்டு பெர்ஃப்யூம் இருக்கு. ஸோ இப்போ இதெல்லாம் அவைலபிலிட்டி இருக்கு. ஸோ இது வந்துட்டு நான் என்னுடைய பர்சனல் வந்துட்டு என்னோட தம்பிக்காக கொடுத்துருந்தேன். ஸோ என்னோட தம்பிக்கு வந்து பாத்தீங்கன்னா அதிகமா அவன் டிராவல் பண்றதுனால வந்துட்டு ஸ்வெட்டிங் ஸ்மெல் வந்துட்டு ரொம்பவே இருக்கும். ஸோ அதனால வந்துட்டு ஃபர்ஸ்ட் அவன் வாங்கி தரும்பொழுது வந்துட்டு நான் தானே வாங்கி தரேன்னு சொல்லிட்டு ஒண்ணுமே அந்த ரிசல்ட்டே சொல்லல. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நாங்க கண் கூட வந்துட்டு அந்த ஸ்மெல்லுங்கிறதே வந்துட்டு அவனுடைய பாடியில சுத்தமா இப்ப இல்லவே இல்ல. ஸோ அது லைவா வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண அந்த ஒரு விஷயத்த வந்துட்டு நான் இன்னைக்கு வந்து ஃபீட்பேக்கா ஷேர் பண்றேன். ஸோ இது என்னோட பர்சனல் ஒப்பீனியன் அப்படின்னா கண்டிப்பா நம்மளோட டீம்ல இருக்கக்கூடிய மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுல கண்டிப்பா ஒரு ஜென்ஸ் இருப்பாங்க. அதாவது 18+ இருக்க யார் வேணாலும் இந்த ட்ரூமேன் பார் யூஸ் பண்ணலாம். முக்கியமா நான் டிராவல் பண்ணுவேன், எனக்கு வந்துட்டு முதுகுல எல்லாம் வந்துட்டு ரேஷஸ் இருக்கும். அதாவது படைன்னு சொல்லுவோம் பார்த்திருக்கீங்களா, ஒரு மாதிரி ரவுண்டா இச்சிங் வர மாதிரிலாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஸ்கின் ப்ராப்ளம்லாம் இருக்கு அப்படின்னா ஜென்ஸுக்காகவே வந்துட்டு இது ஸ்பெஷலா தயாரிக்கிறாங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கற்றாழையில செய்யறாங்க அப்படின்றதுனால உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கூட ஒரு கண்ணாடி மாதிரி தான் இருக்கும். ஆனா கிரீன் கலர்ல இருக்கும் சோப். ஓகேங்களா? ஸோ சூப்பரா இருக்கும். ஸோ கிளிசரின் சோப் மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பா வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க. இதை வாங்கி நீங்க யூஸ் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா தான் அதோட ரிசல்ட்டே உங்களால சொல்ல முடியும். ஸோ கண்டிப்பா நம்மளோட டீம்ல இருக்கக்கூடிய எல்லா ஜென்ஸும் இது 1 டைமாவது நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த்ல இருந்து எவ்ரி மந்த் கார்ட்ல நீங்க ஆட் பண்ணுவீங்க. நான் எவ்ரி மந்த் 2 என் தம்பிக்கு நான் வாங்கி கொடுத்துட்டு இருக்கேன். அவனுமே வந்து ரெகுலரா இதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஸோ இதை தவிர வேற எதுவுமே வந்து மாத்துறது கிடையாது. ஸோ இதை தாண்டி நிறைய ப்ராடக்ட் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுல நான் ஃபீட்பேக் கொடுக்காத ப்ராடக்ட் இது. ஸோ எனக்கு இந்த சான்ஸ் கொடுத்ததுக்கு தேங்க் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ சிஸ்டர். தேங்க்யூப்பா. ரொம்ப கிளியரா சொல்லியிருந்தீங்க. ஸோ என்னோட ஹஸ்பண்டுமே பார்த்தீங்கன்னா இந்த சோப்பு தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. 100 டிவி கன்ஸ்டன்சி ஆஃபர்ல ஒரு 1 டைம் வாங்கி பார்க்கலாம் அப்படின்னு வாங்கினது தான். ஸோ அதுக்கப்புறமா அஷ்யூர் நீம் துளசி அந்த சோப்புக்கு பதிலாக இப்போ இந்த சோப்பு தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்பவே எக்ஸலண்டா இருக்கு ஸ்மெல் எல்லாம் பார்த்தீங்கன்னா. ஸோ கண்டிப்பா ஜென்ஸ் யூஸ் பண்ணி பாருங்க. தேங்க்யூ சிஸ்டர், உங்க சைட்ல ஃபீட்பேக் கொடுத்ததுக்கு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா சூர்யா சிஸ்டர், உங்களோட அன்மியூட் போட முடியல, மியூட் போட்டுக்கோங்க. செல்ஃப் மியூட் போட்டுக்கோங்க, உங்களோட மியூட் போட முடியல. ஓகே, நெக்ஸ்ட் வந்து FBK 5% பவானி VNT3 FR, உங்களை அன்மியூட் பண்றேன்ப்பா. ஹலோ ஹலோ, கண்டினியூ பண்ணுங்க சிஸ்டர். குட் மார்னிங் சிஸ்டர். கேக்குதா நான் பேசுறது? ஹலோ சிஸ்டர், நான் பேசுறது கண்டினியூ பண்ணுங்கப்பா. நான் ஸ்கிரீன் ஷேர் பண்ணனும், கண்டினியூ பண்ணுங்க. கேக்குது. நான் 5% பவானி பேசுறேன். என்னோட அப்ளைன் வந்து சுகந்தி சிஸ்டர், செல்வம் ப்ரோ. அவங்கள வச்சுதான் நான் ஜாயின் பண்ணேன். ஃபர்ஸ்ட் டைம் வந்து சுகந்தி சிஸ்டர் தான் எனக்கு நல்ல எஃபெக்டா சொல்லி இந்த மாதிரி நான் ஜாயின் பண்ணுங்க, இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படின்னு அவங்க தான் எனக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நான் ஜாயின் பண்ணிட்டு இப்போ 1 மந்த் ஆயிடுச்சு.
அதில் நான் பர்ச்சேஸ் பண்ணி ஒரு 5 ப்ராடக்ட் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதில் வந்து ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து அல்ட்ரா ஸ்க்ரப்னு சொல்லிட்டு பாத்திரம் விளக்குற லிக்விட் வந்து யூஸ் பண்ணேன். அதை யூஸ் பண்ணதில் முன்னாடி நான் யூஸ் பண்ணதுக்கும் இப்போ நிறைய டிஃப்ரெண்ட் தெரிஞ்சிச்சு, நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து அஷூர் ஹேர் ஆயில் யூஸ் பண்ணேன். முன்னாடி வந்து எனக்கு ஹேர் ஃபால் இருந்துச்சு. நான் சிஸ்டர்கிட்ட கேட்டிருந்தேன், இந்த மாதிரி நான் முன்னாடி எனக்கு அதிகமாக ஹேர் ஃபால் இருக்குது சிஸ்டர், நான் அதை யூஸ் பண்ணி பார்க்கலாமா, நான் எனக்கு லாங் ஹேர் தான், அந்த மாதிரி நான் சொல்லியிருந்தேன். அவங்க நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் சிஸ்டர், ப்ராடக்ட் நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. வாங்கி நான் இப்போ ஒரு 3-4 டேஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு முன்னாடிக்கு இருந்ததுக்கு இப்போ முடி கொட்டுறதுல குறைஞ்சிருக்கு சிஸ்டர். அதுக்கப்புறம் வந்து அஷூர் ஷாம்பு யூஸ் பண்ணேன். அதுவுமே இப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தெரியுது. 2 டைம்ஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். முன்னாடி இருந்ததுக்கு இப்போ ஹேர் ஃபால் வந்து கம்மியாயிருக்கு. அதுக்கப்புறம் வந்து அஷூர் சோப்பு, நீமம் துளசி அந்த சோப் யூஸ் பண்ணேன். அதுவுமே முன்னாடி வேற வேற சோப் யூஸ் பண்ணதுக்கு இப்போ அந்த சோப் நல்லா இருக்கு. ஃபேமிலியில் இப்போ எல்லாருக்குமே அந்த சோப் தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம், நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் வந்து அஷூர் பேஸ்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். பேஸ்ட் யூஸ் பண்ணதுக்கு முன்னாடி இருந்ததுக்கு பசங்க பல்லு வலி அந்த மாதிரிலாம் சொல்லிச்சுங்க. இப்போ இதை நாங்கள் யூஸ் பண்ணிட்டு நல்லா இருக்கு சிஸ்டர். தேங்க்யூ சிஸ்டர். எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் பேசுறதுனால ஒரு மாதிரி இருக்கு. இல்லப்பா, ஃபர்ஸ்ட் டைமே ரொம்ப நல்லா எக்ஸலண்டா பேசியிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் முன் வந்தீங்க பாத்தீங்களா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கப்புறம் ஃபுல்லாவே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பேசுற திறமை வந்துடும். ஸோ இதுதான் லீடருக்கான ஒரு குவாலிட்டி. ரொம்ப நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தீங்கப்பா. ஸோ இந்த சரிங்க. சிஸ்டர் சொன்ன ஓகேப்பா, நீங்க மியூட் போட்டுக்கோங்க. ஸோ இந்த சிஸ்டர் தேங்க்யூ சொன்ன சிஸ்டர். ப்ராடக்ட் ஓகேப்பா, தேங்க்யூ. இந்த சிஸ்டர் சொன்ன ப்ராடக்ட்ல பாத்தீங்கன்னா ஷாம்பு இருக்கு இல்லையா? ஸோ ஷாம்புன்றது நம்மளோட வெஸ்டீஜுன்னு மட்டும் கிடையாது. வெளியே எந்த ஷாம்பு வாங்கி யூஸ் பண்ணாலுமே கூட நம்ம டைரக்ட் அப்ளை எப்பவுமே பண்ணக்கூடாது. ஏன்னா ஸ்கேல்ப்ல இருக்கக்கூடிய அந்த உயிர் வாழக்கூடிய தன்மை வந்து டைரக்டா அப்ளை பண்ணும்பொழுது இறந்துரும். அப்ப அந்த இடத்துல முடி வளராது, இருக்கிற முடி கொட்டும். ஸோ இது நேச்சுரலா நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ். ஸோ அதனால வாட்டர்ல மிக்ஸ் பண்ணியோ இல்ல வந்து நான் சொன்ன மாதிரி கஞ்சி தண்ணி இல்ல நைட்டு ஊற வச்ச அந்த பழைய தண்ணி, ஸோ இந்த மாதிரி தண்ணியில தான் மிக்ஸ் பண்ணி நம்ம அப்ளை பண்ணணும். அதே மாதிரி இந்த டிஷ்வாஷ் லிக்விட் பாத்தீங்கன்னா, பாத்திரம் தேய்க்கிற லிக்விட் இருக்கு இல்லையா? நம்ம நார்மலா வெளியே யூஸ் பண்றதெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய குவான்டிட்டி வந்து யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ நான் நடுவுல ஒரு தடவை வந்து லிக்விட் இல்ல, அவுட் ஆஃப் ஸ்டாக் இருந்தப்ப நான் வெளியே வாங்கினப்ப எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடே இல்ல. நம்மளோடது பாத்தீங்கன்னா ஒரு கப்பு ஃபுல்லா தண்ணி இருக்கு அப்படின்னாக்கா நம்ம வந்து ஒரு 5 டிராப்ஸ் விட்டாலே போதும். ஸோ அன்னைக்கு ஃபுல்லாவே அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே எக்ஸலண்டான ஒரு ப்ராடக்ட். தேங்க்யூ சிஸ்டர், ரொம்ப எக்ஸலண்டா சொல்லியிருந்தீங்க. அடுத்து வந்து எஃபிகே. ஸோ யாரெல்லாம் பேசணும்னு நினைக்கிறீங்களோ கொஞ்சம் எஃபிகே போட்டுருங்க. பேசி முடிச்சவங்கலாம் நார்மலா ஆக்கிக்கோங்க, சரிங்களா? எஃபிகே 8% தௌஃபிக் பிரதர், உங்களை அன்மியூட் பண்றேன்ப்பா. ஹாய் சிஸ்டர், வாய்ஸ் கேக்குதுங்களா? வாய்ஸ் கிளியரா இருக்கு, ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே சிஸ்டர். ஹாய் டீம், குட் மார்னிங். நான் வந்து நிறைய ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போதைக்கு வந்து நான் 2 ப்ராடக்ட் மட்டும் ஷேர் பண்ணுறேன், ஓகேங்களா? ஸ்டார்டிங் இப்போ வந்து நான் ப்ராடக்ட் யூஸ் பண்ணியிருந்தேன்னா, போன மந்த்து வந்து ஃப்ரெஷ் அப் ட்ரிங்க் வாங்கி நான் யூஸ் பண்ணி பார்த்துருந்தேன். மே மந்த்துங்கிறதுனால ரொம்ப அதிகமாக ஸ்வெட்டிங் எல்லாம் இருக்கிறதுனால சீக்கிரமாக நம்மளுக்கு வந்து டயர்ட்னஸ் ஆகிடுன்னு சொல்லிட்டு நான் அதை வாங்கி யூஸ் பண்ணி பார்த்தேன். ஸோ அது நான் வாங்கி யூஸ் பண்ணும் போது எனக்கு சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப ஒரு எனர்ஜி கிடைச்ச மாதிரி இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் எனக்கு அதாவது போன மந்த் வந்து எங்கள் வீட்டுக்கு வந்து உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு என்னோட அத்தை வந்து வீட்டுக்கு வந்தாங்க. அப்போ வந்து அவங்களுக்கு டிசென்ட்ரி, உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு இருந்தப்ப அவங்களுக்கு ஏதோ மயக்கம் வர மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு எங்க அம்மா தான் வந்து அதை வந்து வாட்டர்ல மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. குடிச்சிட்டு அதுக்கப்புறம் எனக்கு அந்த மிக்ஸ் பண்ணி கொடுத்ததெல்லாம் எனக்கு தெரியாது. அப்புறமா அவங்க நைட்டு சொல்றாங்க, இந்த இது குடிச்சோடனே டக்குன்னு எனக்கு வந்து ஒரு இந்த மயக்கம் வர்றது வந்து ஒரு 1 மினிட்லயே வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு, என்ன எனக்கு கொடுத்தீங்கன்னு சொல்லிட்டு அவங்களே தான் கேட்டாங்க. அப்புறம் தான் வந்து இந்த ஃப்ரெஷ் அப் ட்ரிங்க் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு அப்புறம் அவங்க குடிச்சிட்டு இது வந்து ரொம்ப சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க இந்த மந்த் வந்து வாங்கி என்கிட்ட கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த மந்த் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணி அவங்களுக்கு கொடுத்துருந்தேன். அவங்களும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? அடுத்தது வந்து டிஷ்வாஷர் வந்து நான் யூஸ் பண்ணியிருந்தேன். நான் எங்க வீட்டில் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். நான் எப்படி யூஸ் பண்ணேன்னா, ஒன் டைம் வந்து நான் வீட்டில் தனியா இருக்கும்போது பால் பாத்திரம் வைக்கும் போது பால் வச்சுட்டு ஹை ஃப்ளேம்ல வச்சுட்டு வந்துட்டேன். ஒரு ஃபோன் கால் வந்ததுனால பேசிக்கிட்டு இருந்ததுனால அப்படியே வச்சுட்டு மறந்துட்டு வந்துட்டேன். ஸோ அதனால ஃபுல் அண்ட் ஃபுல்லு வந்து அது என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த பாலே அதுல இல்லை.
அந்த அளவுக்கு ஃபுல்லா டார்க் ஆகி கரை பிடிச்ச மாதிரி ரொம்ப இதாயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் நான் நம்மளோட டிஷ் வாஷ் யூஸ் பண்ணி ஃபுல்லா இது பண்ணி தேய்ச்சதுக்கு அப்புறம் உடனே டக்குன்னு வந்து போயிடுச்சு. ஸோ வீட்டில் சொன்னாலும் திட்டுவாங்கன்னு சொல்லிட்டு நான் என்னோட டிஷ் வாஷர் எடுத்து யூஸ் பண்ணி பார்த்தா டக்குன்னு போயிடுச்சு. வீட்லயும் வந்து பார்த்துட்டு எதுவுமே கண்டுபிடிக்கல. ஸோ அந்த அளவுக்கு வந்து பெனிஃபிட் வந்து அவ்வளோ கிளியரா இருந்துச்சு, ரிசல்ட் எனக்கு கிடைச்சி. ஸோ நீங்களும் வந்து நியூ ஜாயினர்ஸ் இவ்வளோ நாள் இருந்துட்டு ஜாயின் பண்ணிட்டு வாங்கி யூஸ் பண்ணலாமா வேணாமான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இல்லாம யூஸ் பண்ணி பாருங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு வந்து இதோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுமே. யூஸ் பண்ணி பார்க்காம குவாலிட்டி எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியவே தெரியாது. ஸோ ஒரு நாள் யோசிச்சுட்டு இல்லாம வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க நியூ ஜாயினர்ஸ். தேங்க்யூ சிஸ்டர். தேங்க்யூப்பா. ரொம்ப கிளியரா சொல்லியிருந்தீங்க. ஸோ ஃப்ரெஷ் அப் ட்ரிங்க் பார்த்தீங்கன்னா சம்மர் சீசன்ல நிறைய பேருக்கு தேவைப்படும். அதாவது ஆஃபீஸ் போறவங்களா இருக்கட்டும், இல்லை வந்து காலேஜ் போறவங்க, ஸ்கூல் போறவங்க. ஸோ இன்விகோ தான். ஸோ குழந்தைங்க கூட வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பாட்டில் நம்ம வாட்டர் கொடுத்து அனுப்புறோம் அப்படின்னா அதுல எந்த ஒரு சத்தமே கிடையாது. ஆனால் ஃப்ரெஷ் அப் ட்ரிங்க் இன்னொரு பாட்டில் நம்ம கலந்து கொடுக்குறோம் அப்படின்னா அதுல வந்து ஜிங்க் இருக்கு. ஸோ ஜிங்க் என்ன பண்ணோம்னா நம்மளுக்கு உடலுக்கு தேவையான அனைத்து வகையான ஆற்றலுமே நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ ஆரஞ்சோட ஃப்ளேவர்ல இருக்கிறதுனால விட்டமின் சியும் கிடைக்கும். ஸோ விட்டமின் சி நம்மள என்ன பண்ணோம்னா ஃப்ரீ ரேடிக்கல்ஸ், அதாவது வெயில்னால தாக்கத்தினால ஏற்படக்கூடிய அத்தனை பாதிப்புகளும் பார்த்தீங்கன்னா சரி பண்ணி கொடுத்துரும். அதனால ப்ரெஷர் ட்ரிங்க் யார் வேணாலுமே யூஸ் பண்ணலாம். மெயினா யார் யூஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா லோ சுகர், லோ பிபிலாம் இருக்கும் இல்லையா? ஸோ அவங்க யூஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டா இருக்கும். ஸோ யூஸ் பண்ணி பாருங்க. வெளியே கண்ட ட்ரிங்க்ஸும் அதாவது பெப்சி, கோக் அதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதெல்லாம் வாங்குறதுக்கு பதிலா இதை நம்ம வச்சிருந்தோம் வீட்ல அப்படின்னா வரக்கூடிய விருந்தாளிக்கும் கொடுக்கலாம். ரொம்ப நல்ல ப்ராடக்ட். தேங்க்யூ பிரதர். ரொம்ப கிளியரா சொல்லியிருந்தீங்க. ஸோ அடுத்து எஃபிகே அரவிந்த் குமார் விஎன்டிஎஸ்டி உங்களை அன்மியூட் பண்றேன்ப்பா. ஆடியோவலா? கண்டினியூ பண்ணுங்க பிரதர். ஓகே சிஸ்டர், ஐ எம் அரவிந்த் 8%. நான் விஎன்டி ஸ்பாட்டன்ஸ் டீம்லேருந்து பேசுகிறேன். நான் ஃபீட்பேக் ஷேர் பண்ண போகிற ப்ராடக்ட் வந்து அஷ்யூர் சோப். இந்த அஷ்யூர் சோப் பார்த்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட்ல வந்து யூஸ் பண்ணுற சோப் வந்து மைசூர் சேனல் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் இந்த வெஸ்டேஜ் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் அஷ்யூர் சோப் வாங்கலாமா வேணாமான்ற டவுட்லேயே ஆர்டர் போட்டேன். அதுக்கப்புறம் வந்த அப்புறம் இதை யூஸ் பண்ணி பார்த்தேன். இதை யூஸ் பண்ணும்போது நான் இதுக்கு முன்னே யூஸ் பண்ண சோப்பும் இதுவும் ரொம்பவே டிஃப்ரென்ஸாக இருந்துச்சு. இதை ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ண அஷ்யூர் சோப் தான் ரொம்ப நல்லா கிளியராக இருந்துச்சு, யூஸ்ஃபுல்லாகவும் இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. ஓகே சிஸ்டர், தேங்க்யூ டீம், விஷ் யூ வெல். தேங்க்யூ பிரதர். ஸோ அதாவது வெளியே யூஸ் பண்ணிட்டு இருந்த மைசூர் சாண்டலோட இது ரொம்ப நல்ல சூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா நம்மளோட பார்த்தீங்கன்னா கிரேட் 1 நம்ம ப்ராடக்ட்ல என்ன இன்க்ரீடியன்ஸ் இருக்கோ அதோட தனித்துவம் என்னையோ அதோட ரிசல்ட்டை கண்டிப்பாக நம்மளுக்கு கொடுக்கும். ஸ்கின் ப்ராப்ளமா, பிம்பிள்ஸா, இல்லை வந்து ரேஷஸா எதுவாக இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அந்த 45 ரூபாய் சோப்பு மூலியமாவே நம்மளால சரி பண்ணிக்க முடியும். ரொம்ப கிளியராக சொல்லியிருந்தீங்க. தேங்க்யூ. ஸோ நெக்ஸ்ட் வந்து எஃபிகே 5% அஸ்பா விஎன்டி டி உங்களை அன்மியூட் பண்றேன்ப்பா. உங்க முன்னாடி அன்மியூட்னு ஒரு ஆப்ஷன் வந்திருக்கும் பாருங்க. ஓகே. ஓகே சிஸ்டர், ஓகே. ஹாய் டீம், குட் மார்னிங் எவ்ரிவன். என் பேர் பார்த்தீங்கன்னா 5% அஸ்பா பேசுகிறேன். என்னோட கிரேட் அப்ளைன்ஸ் பார்த்தீங்கன்னா துவைல் பிரதர், அதோட 60% தேவி சிஸ்டர், அதோட குளோரியா மேம். ஓகே டீம், நான் வந்து இன்னைக்கான எதை பற்றி ஃபீட்பேக் ஷேர் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஹேர் ஆயில் வந்து நான் ரொம்பவுமே இம்ப்ரெஸ் ஆனது. ஹேர் ஆயில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிசு தன்மையே இல்லாமல் இருந்துச்சு. அதாவது ஃபஸ்ட்டு இந்த ஹேர் ஆயில் வந்து எங்கள் அம்மா யூஸ் பண்ணாங்க, அதுக்கு நான் யூஸ் பண்ணேன். எங்கள் அம்மா என்ன சொன்னாங்கன்னா அவங்க சின்ன வயசுல ஃபாரின் ஹேர் ஆயில் யூஸ் பண்ணது இப்படித்தான் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. அதோட ஹேர் ஆயில் வந்து எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்துச்சு, பிசு தன்மை இல்லை. அதோட ஹேர் வந்து ரொம்பவுமே ஷைனிங்காக இருந்துச்சு. அதோட நான் இதை ஹேர் ஆயில் பற்றி ரொம்பவுமே அனலைஸ் பண்ணி பார்த்தேன். அதில் நம்ம ஹேருக்காண்டி வந்து எவ்வளோக்கான ப்ரோட்டீன் தேவைப்படுது, நம்ம ஹேர்ல உள்ள செல்ஸ்லாம் எப்படி க்ரோத் ஆகிறதுக்கு இதுலேருந்து என்னென்ன கிடைக்குது அப்படிலாம் நிறைய இது வெஸ்டேஜ் ஆப்பில் நான் பார்த்தேன். அதுவே ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதோட ரெண்டாவது என்ன ப்ராடக்ட் ஃபீட்பேக் ஷேர் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இது ரைஸ் பிரான் ஆயில் தான். நம்ம ரைஸ் பிரான் ஆயிலில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபஸ்ட்டு வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு அல்சர் மாதிரி கொஞ்சம் இருந்துச்சு எனக்கு வந்து.
அப்போ டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா ஆயில் ப்ராடக்ட்ஸ் அப்பெல்லாம் எதுவுமே எடுத்துக்கிறாதீங்க, டைஜஸ்ட் ஆகாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் நான் எப்போ வந்து வெஸ்டீஜில் வந்து அம்மா வந்து ப்ராடக்ட் வாங்கி ஃபஸ்ட்டு இது ரைஸ் பிரான் ஆயில் தான் ஃபஸ்ட்டு வாங்கி யூஸ் பண்ணாங்க. அப்போ வந்து எனக்கு ரொம்பவுமே டைஜஸ்ட்னு ஆயிடுச்சு. அதோட டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, சரி இந்த ஆயில் சூப்பராக இருக்குது, இது யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க டாக்டரே. அதோட எனக்குமே ஆயில் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதோட அம்மா என்ன சொன்னாங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஆயில்லாம் வாங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்கடுத்து நான் வற்புறுத்தி தான் அம்மாவை நம்ம வெஸ்டீஜில் வாங்க வச்சேன். இருந்தாலுமே அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தோசைகளில் வந்து எங்கள் அம்மா ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணாங்க. தோசை வந்து ஃபஸ்ட்டு மற்ற ஆயிலெல்லாம் வரவே வரல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம ரைஸ் பிரான் ஆயில் யூஸ் பண்ணப்ப தோசை நல்லா வந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதோட நான் நிறையா ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஃபீட்பேக் வந்து நிறைய கொடுக்கலாம். ஆனால் நம்ம டீமில் உள்ள மற்ற லீடர்ஸ் மட்டுமே பேசுறதுக்காண்டி நான் இதோட என்கிட்ட ஃபீட்பேக்கை முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ சிஸ்டர். தேங்க்யூ ப்ரோ. ரொம்ப கிளியரா சொல்லிருந்தீங்க 2 ப்ராடக்ட் பத்தி. ஸோ ரைஸ் பிரான் ஆயில் நிறைய பேர் நினைப்பீங்க, அது ஜஸ்ட் ஒரு ஆயில் தானே, அதை மாத்துறதுனால என்ன ஆயிட போகுதுன்னு நினைப்பீங்க. ஸோ ஆனா அந்த ஆயில்ல பார்த்தீங்கன்னா நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கு. அதாவது பிபி லோவா இருக்குன்னா அவங்களுக்கு வந்து நார்மல் பண்ணி கொடுக்கும். இர்ரெகுலர் பீரியட்ஸ், அதுக்கப்புறம் ஹார்ட்ல பிளாக் இருக்கு அப்படின்னாக்கா, ஸோ எல்லா ப்ராடக்ட்டுமே எல்லா ப்ராப்ளத்துக்குமே பார்த்தீங்கன்னா அந்த ஜஸ்ட் அந்த ஆயில் மூலியமா நம்மளால சரி பண்ணிக்க முடியும். இன்னைக்கு பெரும்பாலும் என்னென்ன ப்ராப்ளம்லாம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஹை கொலஸ்ட்ரால், ஹார்ட் பிளாக்கு, ஸோ இந்த மாதிரி இர்ரெகுலர் பீரியட்ஸ், கொழுப்பு கட்டி, ஸோ இதெல்லாம் எதனால உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளியே இருக்கக்கூடிய போலியான ஒரு எண்ணெய் மூலியமா தான் கண்டிப்பா உருவாகுது. சரிங்களா? நம்ம விலைய பார்க்காம இந்த எண்ணெய மாத்தி உங்களோட வீட்ல வந்து பயன்படுத்தி பாருங்க. ஒரு ஜஸ்ட் ஒரு 2 மந்த்தோ இல்ல ஒரு 1 1/2 மந்த்தோ யூஸ் பண்ணி பாருங்க. யூஸ் பண்ணி பார்க்கும் பொழுதே கண்டிப்பா உங்களோட ஃபேமிலிக்குள்ள ஒரு ஆரோக்கியத்த நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. ரொம்ப சூப்பரான ஒரு ப்ராடக்ட் இது. தேங்க்யூ பிரதர் உங்க சைட்ல இருந்து இந்த சஜஷன் குடுத்ததுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பிகே பிரான்ஸ் ஆடிட்டர் வசந்தி எம்எல்டி உங்களை அட்மிட் பண்றேன்ப்பா. பிரான்ஸ் ஆடிட்டர் வசந்தி சிஸ்டர் உங்க முன்னாடி அட்மிட் ஆப்ஷன் வந்திருக்கும். ஹாய் சிஸ்டர், குட் மார்னிங். நான் வந்து பிரான்ஸ் ஆடிட்டர் வசந்தி எம்எல்டி டீம்லேருந்து பேசுகிறேன். நான் வந்து என்ன சொல்ல போகிறேன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நான் யூஸ் பண்ண ரிசல்ட் எடுத்துல வந்து என் குழந்தைக்கு வந்து ஒரு 6 இயர்ஸ் ஆகுது. அதில் வந்து அவளுக்கு சளி பிடிச்சி ரொம்ப தொந்தரவாக இருந்துச்சு. அதனால வந்து நான் ஹாஸ்பிட்டல்லாம் போய் அங்கே சளி ரொம்ப இருக்கனால வீசிங் தான் வந்து அவங்களுக்கு பஃப் அடிக்கிறதுலாம் ஆயிடுச்சு. அப்புறம் தான் வெஸ்டேஜ் அந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சவையில் வந்து ப்ரோட்டீன் பவுடரு, அந்த துளசி ட்ராப்ஸ் வந்து 6 இயர்ஸ் மேலே உள்ளவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னாங்க. சரி ஃபர்ஸ்ட் நம்ம வாங்கி கொடுப்போம் பாப்பாக்குண்டு வாங்கி கொடுத்ததுலேருந்து அந்த சளி தொந்தரவும் வரல. அதே மாதிரி நல்லா சுறுசுறுப்பாகவும் இருக்கு, நல்லா பசியும் கொடுக்குது. கொலஸ்ட்ரால் வந்து நம்ம சீம்பால் இருக்கிறதுனால அந்த நம்ம டெய்லியும் காலையில் நைட்டு நம்ம சாப்பிட்றதுனால வெயிட்டும் கெயின் ஆகும். குழந்தைக்கு வெயிட்டும் கெயின் ஆகுங்க. துளசி ட்ராப்ஸ் டெய்லி நாங்கள் காலையில் ஸ்கூலுக்கு போகிறப்போ 1 ட்ராப் தான் வாட்டர்ல கொடுத்து விடுவேன், 2 ட்ராப்ஸ் விட்டு குடிக்கிறதுனால அவங்க தொலை தொந்தரவு இல்லை. கிட்டத்தட்ட 1 இயராக வந்து வெஸ்டேஜ்ல ஜாயின் பண்ணியிருக்கேன். இப்போ 1 இயரா பாப்பாக்கு எந்த தொந்தரவும் கிடையாது. அதுக்கடுத்து வந்து நான் இன்னொரு ரிசல்ட் என்ன இருக்குதுன்னா, நான் எனக்கு தெரிஞ்ச ரிலேஷன் அவங்களுக்கு நான் சுகர் லெவலில் அவங்களுக்கு வந்து 300 இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால சிஸ்டர் நான் கேட்டேன், நோனியும் அவங்களுக்கு அந்த குளுக்கோஸ் ஹெல்த்தும் கொடுத்துருந்தேன். அதில் அவங்க 2 மந்த்தாக தான் வாங்கி சாப்பிட்டாங்க. 100 வந்து நார்மலாக ஆயிடுச்சு அப்படின்னாங்க. அதோட அவங்க வந்து இது பண்ணிட்டாங்க. அதுக்கடுத்து அல்ட்ரா வந்து வாஷ் இந்த லிக்விட் வந்து அதுவும் நல்லா இருந்துச்சு. அதில் வந்து நான் 3 மந்த்தாக தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். முன்னாடி வந்து நான் அல்ட்ரா வாஷில் அந்த சர்ஃப் பவுடர் தான் யூஸ் பண்ணேன். அப்போ அந்த போய் நம்ம ப்ராடக்ட் ஃபீட்பேக்லாம் கேட்டுட்டு நான் அதை வந்து சரி நம்ம எல்லாரும் வந்து கைலி வாஷ் பண்ணுறவங்களும் யூஸ் பண்ணலான்றாங்க, நம்மளும் ஒரு ட்ரையல் ரிசல்ட் எடுப்போம் அப்படின்னு நான் வாங்கி யூஸ் பண்ணேன். இப்போ நான் யூஸ் பண்ண ஒரு பக்கெட்டு துணியாக இருந்தாங்கன்னா டெய்லியும் வந்து ஒரு 5 ml தான் ஊற்றுவேன். அதுலேயும் வந்து நம்ம சோப்போட போடாமல் ப்ரஷ் போட்டு சும்மா கம்மி தான் எடுப்பேன். அதுலேயும் வாஷ் நல்லா ஒயிட் கலர் யூனிஃபார்ம்லாம் நல்லா பளிச்சுன்னு கரையெல்லாம் நல்லாவும் இருக்கு. அவ்வளோதான் சிஸ்டர். தேங்க்யூ. அவ்வளோ ஷூர். தேங்க்யூ சிஸ்டர். ரொம்ப கிளியரா சொல்லியிருந்தீங்க. ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளவே பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராடக்ட்ஸ் பற்றி சொல்லியிருந்தீங்க. ஸோ நம்மளோட சப்ளிமெண்ட் பற்றியும் சொல்லியிருந்தீங்க. சப்ளிமெண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு தேவைப்படலை அப்படின்னாலும் ஒரு நாலேஜ் எடுத்துக்கிட்டா அது ரிலேட்டடாக யாருக்கு பிரச்சனை இருக்கோ அவங்களுக்கு கொடுத்து நம்ம வந்து ரிசல்ட் பார்க்க முடியும். ரொம்பவே எக்ஸலண்ட்டாக சொல்லியிருந்தீங்க சிஸ்டர். அதே மாதிரி துளசி டிராப்ஸ். ஸோ துளசி டிராப்ஸ் கண்டிப்பாக எல்லார் வீட்லையுமே இருக்கும்.
சரிங்களா? இருக்கணும். ஏன்னா வந்து நம்ம வீட்ல குழந்தைங்க இருப்பாங்க, பெரியவங்க இருப்பாங்க. எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா, இன்ஃபெக்ஷன் அப்படின்றது கண்டிப்பா வரும். சரிங்களா? அதாவது சம்மரோ இல்ல வந்து வின்டரோ இல்ல அந்த கிளைமேட் சேஞ்ச் ஆகும்போதே பார்த்தீங்கன்னா, செட் ஆகாது. சிலருக்குலாம் பார்த்தீங்கன்னா, வீசிங் ப்ராப்ளம் இருக்கவங்க, சைனஸ் ப்ராப்ளம் இருக்கவங்க, இவங்க எல்லாருமே கண்டிப்பா வந்து அத ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு வரும்பொழுது, கண்டிப்பா ஒரு நல்ல ரிசல்ட் இருக்கும். ஸோ அந்த விலையும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப நார்மலான ரேட் தான். யார் வேணாலும் கண்டிப்பா வாங்கிடலாம் டக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்து அவங்களோட கார்ட்ல அத கண்டிப்பா மறக்காம போட்டுக்கோங்க. என்னோட சைட்ல இருந்து ஒரு சஜஷன். தேங்க் யூ சிஸ்டர். ரொம்ப கிளியரா சொல்லியிருந்தீங்க. ஸோ அடுத்து FBK. பத்மஸ்ரீ சிஸ்டர் உங்கள அன்மியூட் பண்ணியிருக்கேன்ப்பா. 5% பத்மஸ்ரீ. குட் ஈவினிங் டீம்ஸ். வெரி குட் மார்னிங். நான் வந்து 5% ஆர் பத்மஸ்ரீ. என்னுடைய அப்ளைன் வந்து 16% தேவி சிஸ்டர். நான் வந்து இப்ப எதை பத்தி பேச போறேன்னா, கிளாரிஃபை ஃபேஸ் வாஷை பத்தி பேச போறேன். என்னுடைய ஸ்கின் ஃபர்ஸ்ட் ஆயிலி ஸ்கின்னா இருந்துச்சு. அந்த ஆயிலி ஸ்கின்ல வந்து பிம்பிள்ஸும் இருந்தது. அதனால நான் வந்து என்னுடைய அப்ளைன்ஸ் கிட்ட வந்து ஐடியா கேட்டிருந்தேன். அவங்க வந்து எனக்கு வந்து இந்த ஃபேஸ் வாஷ் வந்து எனக்கு வந்து சொல்லியிருந்தாங்க. நான் வந்து யூஸ் பண்ணி 1 மந்த் தான் ஆகுது. எனக்கு வந்து இப்ப பிம்பிள்ஸ்லாம் போயிடுச்சு. ஃபேஸ் வந்து ரொம்ப ஷைனிங்காவும் இருக்கும். ஃப்ரெஷ்ஷாவும் இருக்கும். ரொம்ப நேரத்துக்கு ஒரு 4 ஹார் இல்ல 5 ஹார் வந்து ஃப்ரெஷ்ஷாவே வச்சிருக்கும். இந்த ஃபேஸ் வாஷ் வந்து யூஸ் பண்றதுனால என்னுடைய ஃபேஸ் வந்து ரொம்ப கிளியராவே இருக்கும். டல்னஸ்ஸே தெரியாது. அது மட்டும் இல்லாத உங்களுக்கு யாருக்குன்னா ஆயிலி ஸ்கின்னு, இல்ல ஆயிலி ஸ்கின்ல வந்து பிம்பிள்ஸ் எதனா இருந்தா நீங்க தாராளமா இந்த வந்து ஃபேஸ் வாஷ வந்து யூஸ் பண்ணலாம். தேங்க் யூ. தேங்க் யூ சிஸ்டர். ஒரு 5% லெவல்ல இருந்துட்டு அதுவும் ப்ராடக்ட்ட யூஸ் பண்ணி உங்களோட ஃபீட்பேக்க குடுத்துருக்கீங்க. ஸோ நெறைய பேர் வந்து ஃபீட்பேக் இந்த மாரி குடுக்கறதுக்கு முன்வாங்க. தேங்க் யூ சிஸ்டர். உங்க சைட்ல இருந்து அந்த ஃபேஸ் வாஷ் பத்தி சொன்னதுக்கு. எதனால ஆயிலி ஸ்கின் மட்டும் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதுல இருக்கக்கூடிய தன்மை என்னன்னா, எக்ஸ்ட்ரா ஆயில் எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணி குடுக்கும். ஸோ அப்ப ட்ரை ஸ்கின் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, இன்னும் ட்ரை அதிகமா ஆக்கிடும். ஸோ அதனால அதுல மென்ஷன் பண்ணியிருக்க மாரி ஆயிலி ஸ்கின் இருக்கவங்க மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. பிம்பிள்ஸ்லாம் நல்லாவே கிளியர் ஆகுது. அதே மாரி கொஞ்சம் பிரைட்னஸும் குடுக்குது. சரிங்களா? நானுமே யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். யாரெல்லாம் சோப் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ, அத அவாய்ட் பண்ணிட்டு ஆயிலி ஸ்கின் இருக்கவங்க கிளாரிஃபையிங் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ சிஸ்டர். உங்க சைட்ல இருந்து இந்த நாலேட்ஜ் குடுத்ததுக்கு. ஸோ அடுத்து FBK 16% ஷியாமளா சிஸ்டர் உங்கள அன்மியூட் பண்றேன்ப்பா. சிஸ்டர் குட் மார்னிங் சிஸ்டர். வாய்ஸ் கேக்குதுங்களா சிஸ்டர்? கிளியரா இருக்கு சிஸ்டர். ஸ்டார்ட் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட அப்ளைன்ஸ் பாத்தீங்கன்னா ஜீவிதா சிஸ்டர் சில்வர் டைரக்டர், மணிபாரதி பிரதர் டைமண்ட் டைரக்டர். நான் இன்னைக்கு 3 ப்ராடக்ட்டை பத்தி சொல்றேங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து கம்மிஸ். கம்மிஸ் பாத்தீங்கன்னா இதுல எந்தவித ஆர்டிபிஷியல் கலரும் ஆட் பண்ணலைங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒன்லி நேச்சுரல் கலர் தான். நம்ம வந்து பெரியவங்க குழந்தைங்க யார் வேணாலும் இதை எடுத்துக்கலாம். குழந்தைங்களுக்கு 1 கொடுக்கலாம். பெரியவங்கன்னா ஒரு நாளைக்கு 2 எடுத்துக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நான் கொடுக்க போறது வந்து ரைஸ் பிரான் ஆயில். ஃப்ரெண்ட்ஸ் நாங்க வந்து என்னோட ஹஸ்பண்ட் வந்து அன்டைம்ல வருவாங்க டியூட்டி முடிச்சுட்டு. இந்த நம்ம வெஸ்டேஜ்ல ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி வேற எந்த எண்ணெய் கோல்டு வின்னர் அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது நைட் ஃபுல்லாவே என்னால தூங்கவே முடியாது. நெஞ்சு எரிச்சுக்கிட்டே இருக்கும். வாமிட்டிங் கூட சில டைம்ஸ் நான் பண்ணிடுவேன். என்னைக்கு நான் வெஸ்டேஜ்ல சேர்ந்தேன்னா அதுல இருந்தே நான் ரைஸ் பிரான் ஆயில் வாங்கி யூஸ் பண்ண பிறகு அந்த ப்ராப்ளமே எனக்கும் கிடையாது, என்னோட ஹஸ்பண்டுக்கும் கிடையாதுங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நான் கொடுக்க போற ப்ராடக்ட் வந்து ஃப்ரெஷ் அப் ட்ரிங்க் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெஷ் அப் ட்ரிங்க் வந்து நம்ம சம்மர்னு இல்லை, எப்பயுமே நம்ம வாங்கி யூஸ் பண்றதுனால நம்ம வந்து அந்த நாள் ஃபுல்லாவே நம்ம ஆக்டிவா இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுதுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். விஷுவல். தேங்க்யூ சிஸ்டர். ரொம்ப கிளியரா 3 ப்ராடக்ட் பத்தி சொல்லியிருந்தீங்க. ஸோ கம்மிஸ் பார்த்தீங்கன்னா அது எக்கச்சக்க விட்டமின்ஸ் அதுல இருக்கு, மினரல்ஸ் இருக்கு, ஜிங்க் இருக்கு. ஸோ எல்லாத்தையுமே வந்து அந்த ஜஸ்ட் அந்த கம்மிஸ்ல வந்து அடக்கியிருக்காங்க. அதை ஏன் டேப்லெட் ஃபார்ம்ல கொடுக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்கலாம் அதை விரும்பி சாப்பிடாது டேப்லெட் ஃபார்ம்ல கொடுத்தாங்கன்னா. ஸோ அப்போ எல்லாருமே எடுத்துக்கக்கூடிய வகையில பார்த்தீங்கன்னா நம்மளோட வெஸ்டீஜ் வந்து ரொம்ப சூப்பரா அதை கிரியேட் பண்ணியிருக்காங்க. நல்லாவே இருக்கும். இப்ப யாராச்சும் ஆஃபீஸ் போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது ரொம்ப டயர்டா ஃபீல் பண்றாங்க. இல்ல பசங்க வந்து ஸ்கூல் முடிச்சுட்டு வந்து டயர்டா வராங்க அப்படின்னா, 1 போட்டு குடுத்து அனுப்பிச்சிட்டீங்கன்னா பாக்கெட்ல, ஸோ அவங்க அத யூஸ் பண்றாங்க அப்படின்னா நல்லா எனர்ஜியா ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ நான் நல்ல ஒரு ஃபீட்பேக் குடுத்துருக்கீங்க சிஸ்டர். தேங்க் யூ.
அடுத்து FBK 8% கிருத்திகா சிஸ்டர் MLT உங்களை அன்மியூட் பண்றேன்ப்பா. ஹாய் சிஸ்டர், நான் கிருத்திகா 8% பிள்ளைங்க வந்து வித்யா. இன்னைக்கு எனக்கு ஒரு ப்ராடக்ட் பத்தியும் சொல்லணும், அப்புறம் ஒரு டவுட்டும் கிளாரிஃபை பண்ணணும். ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் பத்தி சொல்லணும்னா கம்ப்ளீட் ஃபேர்னஸ் க்ரீம் இருக்கு இல்லையா, அது வந்து நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு 2 months-ஆவே. அது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்லாம் வந்துட்டு சன்ஸ்கிரீன் லோஷன் அந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். பட் இதுலயே வந்துட்டீங்கன்னா சன்ஸ்கிரீன் லோஷன் அதாவது ப்ரொடக்ஷன் அதுவும் இருக்கு, பிளஸ் வந்து ஸ்கின்ல இருக்கிற அந்த டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாமே வந்து ரெடியூஸ் ஆயிருக்கு. என்னை பார்த்து என் ஃப்ரெண்ட்ஸ் கூட 2 பேர் இதை வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து யாருக்கெல்லாம் வந்து டார்க் ஸ்பாட்ஸ் இருக்கோ அவங்கலாம் இதை வந்து யூஸ் பண்ணலாம். அப்புறம் எனக்கு டவுட் என்ன ப்ராடக்ட்னா, நான் வந்துட்டு கெரட்டின் ஷாம்பு யூஸ் பண்றேன். அது வந்துட்டு வீக்லி எப்படி யூஸ் பண்ணலாம், நான் வந்துட்டு 2 times யூஸ் பண்றேன், அது ஓகேவான்றது டவுட். ஸோ அதை மட்டும் கிளாரிஃபை பண்ணணும். அது இல்லாம நான் மாய்ஸ்சரைசர் அந்த ரிச் ஷாம்பு யூஸ் பண்றேன், அது வந்துட்டு 2 times, அப்புறம் இது 2 times யூஸ் பண்றதுனால அது ஓகேவா எப்படின்றது மட்டும் நீங்க அந்த டவுட் மட்டும் எனக்கு கிளாரிஃபை பண்ணுங்க சிஸ்டர். அவ்வளவுதான். தேங்க்யூ ஆல். ஓகே சார். ஃபர்ஸ்ட் நீங்க சொன்ன ஃபீட்பேக் ரொம்ப கிளியரா சொல்லியிருந்தீங்க. ஃபேர்னஸ் க்ரீம் ஸோ அது வந்து நார்மலாக நம்ம ஃபேர் அண்ட் லவ்லி யூஸ் பண்ணுறோம், இல்லை கொஞ்சம் பிரைட்டாக காட்டிக்கணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா, இல்லை ஆஃபீஸ்க்கு இல்லை ஸ்கூலுக்கு போகிறவங்க காலேஜ் போகிறவங்கலாம் ஒரு டல்லாக இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்களாம் ஃபேர்னஸ் க்ரீம் யூஸ் பண்ணலாம். ரொம்ப கிளியராக சொல்லியிருந்தீங்க. அடுத்து வந்து கெரட்டின் ஷாம்பு வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறீங்க சிஸ்டர்? உங்கள் தலையில் வந்து நரைமுடி இருக்கா? டை ஏதாச்சும் யூஸ் பண்ணுங்க. இல்ல சிஸ்டர், ஆக்சுவலா எதுக்குன்னா கொஞ்சம் ட்ரையா இருக்கும், அதனால வந்துட்டு கெரட்டின் யூஸ் பண்ணா கொஞ்சம் ஸ்மூத்னிங் ஆகும்ன்ற மாதிரி, அதனால நான் சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லுவாங்க. ஓகே சார். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அது மெயினாக யாருக்காக அது ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டை எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, சின்ன வயசுலயே வந்து முடி வந்து நரைச்சிரும் இல்லை செம்பட்டி ஆயிரும், அவங்க வந்து டை யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? அது ஹெர்பல் டையோ இல்லை வந்து நார்மலாக ஏதோ ஒரு டை யூஸ் பண்ணுறாங்கன்னா, நார்மலாக ஷாம்பு வேறு ஏதாச்சும் ஷாம்பு போடுறாங்கன்னா அந்த டை அதோட சேர்ந்து போயிடும். ஆனால் இந்த கெரட்டின் ஷாம்பு யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, அந்த டைன்றது அந்த ஹேர்ல அப்படியே இருக்கும். ஸோ எத்தனை நாள் கழிச்சு அவங்க அடுத்த ஹேர் வாஷ் பண்ணுறாங்களோ கிட்டத்தட்ட நல்லா லாங் லாஸ்டிங் கொடுக்கும் அப்படின்றதுக்காக தான் அந்த கெரட்டின் ஷாம்பு. ஸோ அதுக்காக தான் அந்த ஷாம்பு. உங்களுக்கு வந்து நீங்க ஸ்மூத்னிங் கொடுக்கணும், அதாவது ட்ரை ரொம்ப ஹேர் வெடிப்பட்டு இருக்கு அந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, டேண்ட்ரஃப்லாம் இல்லை அப்படின்னா நார்மலா நம்மளோட பிங்க் ஷாம்பு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து அந்த வெடிலாம் வந்து உங்களுக்கு சரியாகணும் அப்படின்னா ஹேர் சீரம் இருக்கு. சரிங்களா? அது நான் இந்த மந்த் வாங்கியிருக்கேன் சிஸ்டர். இப்போ ஹேர் சீரம் பாத்தீங்கன்னா வெட் ஹேர்லயே தானே அதை அப்ளை பண்ணணும் லைட்டா, இல்ல முடி ரொம்ப ட்ரையா? ஈரம் இருக்கக்கூடாது. இல்ல ரொம்ப ஈரமும் இருக்கக்கூடாது, நல்லா காஞ்சிரவும் கூடாது. சரிங்களா? அந்த ஈரம்ன்றது ஈரத்தன்மை தொட்டு பார்த்தா இருக்கணுமே தவிர கையில ஒட்டக்கூடாது தண்ணி. ஸோ அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நான் இப்போ இருக்கும்பொழுது அந்த 2 days தான் அது யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் சீரம். ஸோ அதுலயே நல்லா அதாவது முடி வந்து பித்தியா இல்லாம ஸ்மூத்னிங்கா இருக்கு. நீங்க கெரட்டின் ஷாம்பு இதுக்கப்புறம் யூஸ் பண்ண வேண்டாம் சிஸ்டர். ஸோ அது அவங்களுக்கு தான் பர்டிகுலரா. சரிங்களா? கண்டிப்பா. மாய்ஸ்சர் ரிச் ஷாம்பு சொல்லியிருக்கீங்களா, அது வந்து ட்ரை ஹேரா இருக்கு அப்படின்னாக்கா நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அப்ப இல்லாட்டி அந்த பிங்க் கலர் ஷாம்பு மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆமா, முடி ரெண்டா விடுது, ரொம்ப ட்ரையா இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாமே வந்து மாய்ஸ்சர் ரிச் ஷாம்பு யூஸ் பண்ணலாம். ஓகே சிஸ்டர், தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ. ஸோ நான் லாஸ்டா அன்மியூட் பண்றது பாத்தீங்கன்னா FBK டைட்டஸ் மார்ஷல் VNT 2 டீம். ஸோ உங்களை அன்மியூட் பண்றேன்ப்பா. முன்னாடி அன்மியூட் 5% டைட்டஸ் மார்ஷல் VNT 2 டீம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து 5% மணிகண்டன் JMR. உங்களை அன்மியூட் பண்றேன்ப்பா. குட் மார்னிங் சிஸ்டர். ஓகேப்பா, கண்டினியூ பண்ணுங்க. இது என் ஹஸ்பண்டுக்கு வந்து இது நெஞ்சுக்குழிக்கு கீழே ஒரு ப்ராப்ளம், அடிக்கடி பெயின் மாதிரி வந்துகிட்டே இருந்துச்சு. ஒரு 2 or 3 months அந்த மாதிரி கண்டினியூஸா வந்துட்டு இருந்துச்சு. ஒரு டாக்டர் வந்து அவங்க பார்த்தாங்க.
ஆனாலும் அவங்க டேப்லெட் எழுதி கொடுக்குற டேப்லெட் போட்டாலுமே அவங்களுக்கு வந்து சரி ஆகவே இல்லை. ஆனா நான் வெஸ்டீஜ்ல ஜாயின் பண்ண செகண்ட் மந்த்லேயே அவங்களுக்கு ஹெல்த் சப்ளிமெண்ட்ல ஆலோவேரா, அப்புறம் வந்து சீபக்தோன், அப்புறம் வந்து டிடாக்ஸ் ஃபுட் பேட்ச், அப்புறம் ஃபைபர், இந்த 4மே வாங்கி அவங்களுக்கு கொடுத்தேன். அவங்க 1 மந்த்தா தான் யூஸ் பண்றாங்க. ஆனா ரிசல்ட் சூப்பரா கிடைச்சிருக்குது. இப்போ அவங்க அது போக என்னன்னா அவங்களுக்கு காரம் சாப்பிட்டா அப்புறம் அந்த ஆயில் ஃபுட் சாப்பிட்டா அவங்களுக்கு ஒத்துக்கவே ஒத்துக்காது. உடனே அந்த பெயின் வந்துடும். ஆனா இது வெஸ்டீஜ் அந்த ஹெல்த் சப்ளிமெண்ட் ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணதுக்கு பிறகு அவங்களுக்கு இப்போ எந்த ப்ராப்ளமும் இல்லை. எந்த ஒரு ஃபுட்டுனாலுமே தைரியமா சாப்பிட்றாங்க. ரொம்பவே ஹெல்த் சப்ளிமெண்ட் எங்களுக்கு ரொம்பவே நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கு. தேங்க்யூ சிஸ்டர் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. தேங்க்யூ சிஸ்டர். ஆலோவேரா, ஃபுட் பேட்ச், வேற என்ன சொன்னீங்க சிஸ்டர்? சீபக்தோன், அப்புறம் டிடாக்ஸ் ஃபுட், ஃபைபர். ஓகே சிஸ்டர். ஸோ ரொம்ப ஃபர்ஸ்ட் டைம்னால கொஞ்சம் பதட்டத்துல பேசுறேன் சிஸ்டர். ஓகே ஏன்னா மற்ற 2 ப்ராடக்ட் என்னால காட்ட முடியல, அதுக்காக தான். ஓகே சிஸ்டர். ஓகே, இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா 4 ப்ராடக்ட்டுமே ரொம்ப ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு ப்ராடக்ட். ஃபைபர்லாம் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் வந்து வெயிட் மெயின்டைன் பண்ணணும், கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்கு, அல்சர் ப்ராப்ளம் இருக்கு, நெஞ்செரிச்சல் இருக்கு, அஜீரண கோளாறு இருக்கு அப்படின்றவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஃபைபர் யூஸ் பண்ணலாம். ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு ப்ராடக்ட். அதுவே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக நம்மளோட வெஸ்டீஜில் மட்டும்தான் அதில் வந்து ஒரு டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. மற்ற அதர் ப்ராடக்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த டம்ளரில் கலக்கும் பொழுதே அந்த பிசுபிசுப்பு தன்மை வந்துடும், சரிங்களா, கொலன்னு வந்துடும். ஆனால் நம்மளோடது பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு தன்மை வராது. நம்மளுக்கு உள்ள பிடிச்ச பிறகு அந்த டிராவல் ஆகும் இல்லையா அந்த தண்ணி. ஸோ நம்ம கலக்கும் போது தண்ணியாக மட்டும்தான் இருக்கும். ஸோ எந்த ஒரு ஸ்மெல்லும் இருக்காது. அதை நம்ம குடிச்ச பிறகு உள்ள டிராவல் ஆகும்பொழுது அந்த ஜெல் ஃபார்மாக மாறிடும். எப்போ நம்மளோட ஸ்கின் உள்ள போகுதோ அப்பவே வந்து ஜெல் ஃபார்மா மாறிட்டு என்ன அதை பண்ணணுமா, க்ளீன் பண்ணணுமா, இல்லை வந்து கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளமை கிளியர் பண்ணணுமா, நெஞ்செரிச்சல், ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளமை உள்ள ஜெல் டைப்ல போயிட்டு சரி பண்ணி கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து டிடாக்ஸ் ஃபுட் பேட்ச் வந்து யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம். ரொம்பவே கிளியரா கொடுத்துருந்தீங்க சிஸ்டர் உங்க சைட்ல. தேங்க்யூ சிஸ்டர். ஸோ இன்னும் லாஸ்டா ஒரே ஒரு பர்சனை வந்து நான் அன்மியூட் பண்றேன். FBK 5% சௌந்தர்யா சிஸ்டர், உங்களை அன்மியூட் பண்றேன்ப்பா. ஹாய் சிஸ்டர். கிளியரா இருக்கு, ஸ்டார்ட் பண்ணுங்கப்பா. ஹாய் டீம், குட் மார்னிங். என்னோட பேர் சௌந்தர்யா. நான் 5% லெவலில் இருக்கேன். என்னோட சில்வர் டைரக்டர் வந்து குளோரியா சிஸ்டர், ஸ்டார் டைரக்டர் வந்து பவானி சிஸ்டர், டைமண்ட் டைரக்டர் வந்து மணிபாரதி பிரதர். நான் இதில் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா அஸ்யூ சோப்பு. ஃபஸ்ட்டு நான் இதுக்கு முன்னாடி வந்து நேச்சர் பவர் சோப்பு தான் நார்மலாக போட்டுட்டு இருந்தோம். அந்த சோப்பு போட்டோம்னா மூஞ்சியெல்லாம் அந்த வெள்ளை திப்பியாக தெரியறது அந்த மாதிரி இருக்கும். இப்போ அஸ்யூ சோப் யூஸ் பண்ணது வந்து அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லை. அதுவும் நல்லாவும் இருக்குது, யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. பக்கத்தில் இருக்கிறவங்களும் என்கிட்ட அந்த சோப்பு வாங்கி யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து வந்து டென்டா அஸ்யூர் கேனா டூத் பேஸ்ட் பற்றி சொல்ல போகிறேன். அது வந்து எங்கள் வீட்டுக்காரர் அடிக்கடிக்கே பல்லு வலிக்குதுன்னு 2 மந்த்தாகவே சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் குளோரியா சிஸ்டர்கிட்ட கேட்டு இந்த டூத் பேஸ்ட் வாங்கி கொடுத்தேன். அதுக்கப்புறம் இப்போ பல்லு வலிக்கிறது எதுவும் இல்லைன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி எவரு வீக்கமாக இருந்துச்சு அதுவும் இல்லை, சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அஸ்யூ மாய்ஸ்சர் ரிச் ஷாம்பு சொல்கிறேன். அது வந்து எங்கள் அக்கா வந்து பொடுகு தலையில் இருக்குன்னு சொல்லி ரொம்ப தடவை சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க 2 மந்த்தாக அந்த ப்ராடக்ட் வாங்கி கொடுத்து அவங்க 2 மந்த்தாக யூஸ் பண்ணுறாங்க. இப்போ பொடுகு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். விஷ் யூ வெல்த். தேங்க்யூ சிஸ்டர். 5%லேருந்து ஒரு நல்ல எக்ஸலண்ட்டான ப்ராடக்ட் பற்றி சொல்லியிருக்கீங்க. ரொம்ப கிளியராக கொடுத்துருக்கீங்க. ஸோ மாய்ஸ்சர் ரிச் ஷாம்பு பார்த்தீங்கன்னா ட்ரை ஹேர் இருக்கவங்க தான். ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஹேர் டைப்பே தெரியாமல் நம்ம அதாவது ட்ரை ஹேர் இருக்கவங்க போயிட்டு டீப் கிளன்சிங் போட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி மாற்றி போட்டுட்டு ரிசல்ட் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக நம்மளோடதுல 4 வகையான ஷாம்பு இருக்குது. ஸோ அது யார் யூஸ் பண்ணணும், அந்த டை யூஸ் பண்ணுற ஷாம்பு தவிர்த்து 4 வகையான ஷாம்பு இருக்குது. ஸோ யார் எதை யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு கிளியராக அந்த நாலேஜை எடுத்துகிட்டு யூஸ் பண்ணுங்க. ரொம்ப கிளியராக கொடுத்துருந்தீங்க சிஸ்டர் உங்களோட நாலேஜை. அதே மாதிரி நீம் சோப். ஸோ நீம் சோப்பையுமே பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ரிசல்ட் கொடுத்துட்ருக்கு. அதாவது கிட்டத்தட்ட நேச்சர் சோப்பும் பார்த்தீங்கன்னா மைசூர் சாண்டலும் பார்த்தீங்கன்னா 70 ரூபாய்க்கு மேலே தான் இருக்கும், சரிங்களா. அந்த 70 ரூபா மேலே இருக்கக்கூடிய சோப்பு கொடுக்காத ஒரு ரிசல்ட்டை ஜஸ்ட் ஒரு 45 ருபீஸில் நம்மளோட சோப்பு கொடுக்குது அப்படின்னா அப்போ எந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்குன்னு பார்த்துக்கோங்க, சரிங்களா.
ஸோ நம்ம நிறைய ப்ராடக்ட்டை வாங்க முடியல அப்படின்னாலும் நிறைய ப்ராடக்ட்டை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கன்சல்டன்சி ஆஃபரை தயங்காம எடுத்துருங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் டைம் மட்டும்தான் ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஒரு 3000 ரூபாய் நம்மளே போடுற மாதிரி இருக்கும். பரவாயில்ல, நம்ம வீட்டுக்காக தானே. ஒரு ஒன் டைம் வந்து 3000 ருபீஸ் ஸ்பெண்ட் பண்றதுல எந்த ஒரு தப்புமே இல்லை. 3000 ருபீஸ் ஸ்பெண்ட் தான் பண்றோம். சரிங்களா? எக்ஸ்பென்சஸ் தான் பண்றோமே தவிர இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. ஸோ அது மூலயமா உங்களுக்கு 100 பிவியும் கொடுத்துடுறாங்க. சரிங்களா? இப்போ நீங்க ஒரு ஒன் டைம் ஆச்சும் அந்த கன்சல்டன்சி ஆஃபர் எடுத்தா மட்டும்தான் உங்களோட டீமுக்கு நீங்க வந்து அதை சர்க்குலேட் பண்ண முடியும். இந்த பெனிஃபிட்லாம் எனக்கு கிடைச்சது, இந்த ப்ராடக்ட்லாம் இதெல்லாம் இதுக்கெல்லாம் யூஸ் ஆச்சு, நிறைய ப்ராடக்ட்டை பத்தி தெரிஞ்சுக்க முடியும், நிறைய பேசுறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். நீங்க 30 பிவி எடுத்துட்டு உங்களோட டீமுக்கு போய் 100 பிவி பத்தி சொன்னீங்கன்னா கண்டிப்பா அது வந்து உண்மையா போய் சேராது. சரிங்களா? அப்போ ஒரு ஒன் டைம் ஆச்சும் நீங்க கன்சல்டன்சி ஆஃபர் எடுத்து அந்த கன்சல்டன்சி ஆஃபர் மூலயமா வரக்கூடிய வவுச்சர்ல ப்ராடக்ட்டை பார்த்தீங்கன்னா அந்த 4 மாசத்துக்குள்ளேயே உங்களால 10 மாசம் மட்டும்தான் உங்க வீட்டுக்கு தேவையானது மட்டும் வாங்குற மாதிரி இருக்கும். யூஸ் பண்ணிடுவீங்க. யூஸ் பண்ணிட்டு உங்களுக்கே தெரியாம வந்து போற ரிலேஷனோ இல்ல வந்து நீங்க எங்கேயாச்சும் போகும்போது குடுக்குற ப்ராடக்ட்டோ அவங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுத்து செகண்ட் மந்த் அவங்க வந்து உங்களோட கார்ட்ல வந்து ஆட் பண்ண சொல்லுவாங்க. அப்ப அதுல கொஞ்சம் பிவி வந்து வெளியே வாங்கி தர மாதிரி இருக்கும். அடுத்து தேர்ட் மந்த் கிட்டத்தட்ட ஒரு 25 பிவி நம்மளால எடுக்க முடியும். அப்புறம் ஃபோர்த் மந்த் பாத்தீங்கன்னா பாதிக்கு பாதி பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அப்ப நம்ம கன்சல்டன்சி ஆஃபர் எடுக்கிறது மூலயமா நம்மளுக்கு பாயிண்ட்ஸும் கிடைச்சிருது, வவுச்சரும் கிடைக்குது, நல்ல ஒரு கஸ்டமரும் கிடைக்கிறாங்க, அவங்கள நம்ம பிசினஸ் பார்ட்னராகவும் மாத்துறதுக்கான ஒரு சான்ஸ் கிடைக்குது. நம்மளோட பிரான்ச் டைரக்டர் லெவலுக்கு சீக்கிரமா குமுலேட்டிவ் பிவியை நம்ம மைனஸ் பண்ணிட்டு ஷார்ட் பாயிண்ட்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு அந்த லெவலை ரீச் பண்றதுக்கான ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியும் இந்த கன்சல்டன்சி ஆஃபர்ல மட்டும்தான் இருக்கு. சரிங்களா? நீங்க யோசிக்கலாம் 3000 ரூபாய்க்கு நான் எங்க போறதுன்னு நினைப்பீங்க. உட்காந்து எழுதினீங்கன்னா எவ்வளவு நம்ம வீண் செலவு பண்றோம்னு உங்களுக்கு தெரியும். சரிங்களா? இப்ப 2 ட்ரெஸ் எடுக்கிற இடத்துல ஒரு ட்ரெஸ் எடுக்கலாம். ஒரு ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணிட்டு நம்ம ப்ராடக்ட்டை வந்து கன்சல்டன்சி ஆஃபருக்கு நோட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு நிறைய ஸ்நாக்ஸ் வெளியே சாப்பிட்ற இடத்துல கம்மியா யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 நாளைக்கு ஒரு தடவை சாப்பிடலாம், 3 நாளைக்கு ஒரு தடவை சாப்பிடலாம். அந்த காசை வந்து கன்சல்டன்சி ஆஃபருக்கு சேவ் பண்ணலாம். நான் காலேஜ் பசங்களுக்கு சொல்றேன். ஸோ அந்த மாதிரி நம்ம எதெல்லாம் வந்து நம்மள ஸ்டோர் பண்ணி இந்த கன்சல்டன்சி ஆஃபர் எடுக்க முடியுமோ அந்த மாதிரி பிளான் பண்ணி எடுங்க. இங்க ஒரு இன்கம்ம பார்த்துட்டீங்கன்னா அந்த பிரச்சனையெல்லாம் நம்மளுக்கு கண்ணுக்கே தெரியாது. அப்ப அந்த இன்கம்குள்ள சீக்கிரமா வரணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா கன்சல்டன்சி ஆஃபர் எடுங்க. சரிங்களா? ரொம்ப நல்ல ஒரு ஆஃபர் நமக்காக கம்பெனில கொடுத்துருக்காங்க. இது மூலயமா நம்ம ஸ்கீம் ஃபண்டை ஈஸியா மூவ் பண்ணி கொண்டு போக முடியும். ஏன்னா நமக்கு வந்து 2 பார்ட்டா பிரிச்சு கொடுத்துருக்காங்க. பார்ட் 1, பார்ட் 2 அப்படிதான் நீங்க நினைக்கணும். சரிங்களா? ஏன்னா இதை அனௌன்ஸ் பண்ணது பாத்தீங்கன்னா ஜூன் மந்த் தான் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அடுத்த ஜூன் வரைக்குமே இந்த ஆஃபர் இருக்கு. ஸோ அதை வந்து 2 விதமா பிரிச்சிருக்காங்க. பார்ட் 1 6 மாசம், பார்ட் 2 இன்னொரு 6 மாசம். பார்ட் 1ல வந்து உங்களோட எஃபோர்ட் எல்லாம் போட்டு நீங்க அவங்க கொடுக்கக்கூடிய டார்கெட்ல பாதி தான் ரீச் பண்ணிருக்கீங்கன்னா பிரச்சனையே இல்லை. சரிங்களா? உங்களுக்கு கீழே ஒரு டீம் வந்துருச்சு. அந்த டீம் மூலயமா தான் அந்த பாதி பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கீங்க டார்கெட்ல. அப்ப என்ன பண்ணலாம்? அடுத்த பார்ட் 2ல அந்த டீமை இன்னும் நல்லா டெவலப் பண்ணி அவங்க கொடுக்கக்கூடிய டார்கெட்டை அதிகமா தாண்டியே நீங்க வந்து அச்சீவ் பண்ண முடியும். அதாவது பிரான்ச் டைரக்டர் தாண்டியே சில்லர் டைரக்டர் அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ண முடியும். உங்களுக்கு கீழே ஒரு பிரான்ச் டைரக்டர் அந்த ஸ்கீம் ஃபண்ட் மூலயமா நீங்க வந்து கொண்டு வர முடியும். ஸோ அது மட்டும் இல்லாம அதுக்கு அடுத்த 6 மாசம் அவங்க பிளானே கொடுக்கலனாலும் இந்த பிளானை நீங்க கண்டினியூ பண்ணி போயிட்டு எலோபியும் எடுக்க முடியுன்றதை நான் சொல்லிக்கிறேன். ஸோ இந்த மீட்டிங் உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். இந்த மீட்டிங்கோட ஃபீட்பேக்கை மறக்காம குரூப்ல வாய்ஸ் மெசேஜா போடுங்க. ஏன்னா நம்ம இங்க வந்து பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணல, வாய்ஸை தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம். சரிங்களா? அப்ப அது நமக்கு கரெக்டா கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டெக்ஸ்ட்ல கொடுக்காதீங்க. சரிங்களா? டெக்ஸ்ட் யார் வேணாலும் போடலாம். அதுல உங்களோட வாய்ஸோ உங்களோட பேஸோ எதுவும் தெரிய போறது கிடையாது. ஆனா நம்ம ஆடியோ மூலயமா கொடுக்கும் பொழுது அந்த வாய்ஸ் வந்து ரீச் ஆகும் நம்மளோட டவுன்லைன்ஸ்க்கு. ஸோ அப்ப வாய்ஸ் கொடுக்க 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 நீங்க வந்து ட்ரைனிங்ஸ் எடுக்கிற அளவுக்கு ஒரு நல்ல லீடரா மாற முடியும். ஸோ யாரெல்லாம் இப்ப இன்னைக்கு வந்து நான் வாய்ஸ் ட்ரை பண்றேன் அப்படின்னு நினைக்கிறீங்களோ டக்குன்னு உடனே போடுறதுக்கு தயக்கப்படுறீங்களா? உங்களுக்கு இண்டிவிஜுவலா அனுப்பி பார்த்துக்கோங்க. இல்ல உங்களுக்கு ஃப்ரெண்டுக்கு அனுப்பி பாருங்க. அதுக்கப்புறம் கரெக்ட் பண்ணிட்டு கூட நீங்க குரூப்ல ஃபார்வர்ட் பண்ணலாம். ஸோ கண்டிப்பா வாய்ஸ் மெசேஜ் போடுங்க. இந்த ட்ரைனிங்கோட ஃபீட்பேக்கை மறக்காம போட்டுங்க. யாரெல்லாம் இன்னும் பர்ச்சேஸ் கம்ப்ளீட் பண்ணலையோ கம்ப்ளீட் பண்ணிடுங்க. நாளைக்கான ட்ரைனிங்க்கு 8:50க்கே ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணிட்டு உங்களோட டீம் மெம்பர்ஸ் இருக்காங்களான்னு செக் பண்ணுங்க. ஸோ இந்த ட்ரைனிங் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். விஷ் யூ வெல்.